குட் ஈவினிங். எல்லாருக்கும் விலங்கு கதைக்கிறது. ரியாக்ட் பண்ணுங்க. ரியாக்ட் பண்ணா தெரியும். இன்றைக்கு நான் புது இடம் செட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன மாதிரின்னு தெரியல. கவரேஜ் இஷ்யூஸ். சட் பாக்ஸ் இருக்கு. சட் பாக்ஸில் போட்டிங்கன்னா விளாடுமா. ஏண்டா நான் புது இடத்துல செட் பண்ணியிருக்கேன் எல்லாம். அப்போ எனக்கு என்ன மாதிரி தெரியல. மைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. ஓகே ஓகே. அதான் அன்றைக்கு ஒரு இடம் தனி இடம் இன்றைக்கு ஃபுல்லாக செட் பண்ணி எடுத்துருக்கு. ஃபுல்லாக மைக்கும் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபுல் கிளியராக இருக்கும்னு நம்புறேன். ஓகே, நாம ஸ்டார்ட் பண்ணுவோமே. நாங்கள் வெயிட் கொஞ்சம் அரைச்சுதான். ரைட், நாங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேள்விகள் பார்க்க சொல்லியிருந்தேன். இப்போ எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருங்க இன்னைக்கு. ஏண்டா நான் கேட்குற கேள்வி கேட்குற நேரம் டக்கு டக்குன்னு விட போட்டீங்கன்னா உங்களுக்கும் நானும் நீங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க எவ்வளவு முக்கியமா இருக்கும். அதை விட கேள்விகள் இன்றைக்கு வந்து நான் என்ன சொல்றது, இந்த பேசிக்கான கேள்வியில தான் கொண்டு போகிறேன். எடுத்த உடனே கொஞ்சம் ஹையா கொண்டு போனா நீங்க யோசிப்பீங்க இவ்வளவு பெரிய கேள்வியா இருக்கு மாட்டாது. ஒரு நம்பிக்கை ஒன்று உடைஞ்சிடும். என்ன நம்மளால இதெல்லாம் செய்யலாதான். அப்ப ஸோ இன்றைக்கு பேசிக்கா தொடங்கியிருக்கேன். பேப்பர் கிளாஸ் கடைசி வரைக்கும் போகும். ஸோ அதுல நம்ம படிப்படியா கஷ்டமாகி கொண்டே போவோம். ஸோ இன்றைக்கு அதுல முதலாவது ஸ்டார்ட்ல இருந்து போகும். ஸ்டார்ட்ல எஸ்ஐ யூனிட் முதல்ல அழகியல் பரிமாணங்கள் பாடம் இருக்கு. அப்ப அதுல இருந்து நாங்க போவோம். அதுல நான் ஒரு சில சில சின்ன சின்ன பேசிக்கான, அதாவது ஆகலும் பேசிக்கான கேள்வியை கேட்கிறேன். ஒளிச்செறிவு ஒளிச்செறிவினுடைய எஸ்ஐ யூனிட் டக்குன்னு போடுங்க. டக்குன்னு சின்ன கேள்வி வந்து சின்ன கேள்வி வந்து அதாவது ஒளிச்செறிவினுடைய எஸ்ஐ யூனிட் டக்குன்னு. இப்போ கொப்பி புத்தகங்கள் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பேசிக் சின்ன கேள்வி. 2026ஆம் ஆண்டு ஆக்கள் இருக்கிறீங்க, 2027ஆம் ஆண்டு இருக்கிறீங்க. அப்ப ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன கேள்விகள். வெரி குட். டிபி போட்டிருக்காங்க. டெசிபல். அதான் சாரி, நான் வந்து என்னண்டு வாடி வாடி ஒரு மாதிரி நான் கேட்டது வந்து ஒலி அல்ல. சரியா, நான் கேட்டது ஒலி. லைட் லைட். சரியா, நான் கேட்டது லைட். சரியா, ஒலி ஒலி. சரியா, ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு கேட்டது நான். சரியா, ஒளிச்செறிவு கேட்டது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட்டா. சிடி, அதுக்கு பேர் என்ன, கண்டலா. ரைட்டா, சிடின்னு குறிப்பாங்க. இதுகள் வந்து நாங்க சின்ன இது வந்து ஒரு பேசிக்கா தெரியும். ஆனால் எக்ஸாம் பேப்பர்ல நாங்கள் நிறைய பேர் புலவுறது தான் விஷயங்கள். ஒரு நாம கஷ்டப்பட்டு மெக்கானிக்ஸை ஃபுல்லா படிப்போம். ரைட்டா, என்னது ப்ராப்பர்ட்டிஸ் மெட்டரை ஃபுல்லா, சடப்பொருள் அதெல்லாம் ஃபுல்லா படிப்போம். அதே மாதிரி மற்ற மற்ற மின்புலம் காந்தபுலம் எல்லாம் வந்து தரவா இருக்கும். ஆனா பேசிக்கா ஒரு எம்சிக்கு இந்த அலகல் பரிமாணத்துல வரும். ஒரு மாசம் கொண்டு போயிடும் ஒரு சின்னகள். நான் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன். சரியா, டக்குனு சரியா இருப்ப மூல், அதாவது நம்ம மூல் அளக்கிறதுக்கு தானே. முதலாவது ரைட்டா மூல். சரியா, ரெண்டாவது மூல், மூன்றாவது மூல், நாலாவது. இதுல மூல் வந்து எப்படி எழுதுறது, அதாவது ஒரு எஸ்ஐ யூனிட் மூல் வந்து முதலாவதா ரெண்டாவதா மூன்றாவதா நாலாவது மூல். இது வந்து எக்ஸாம்ல வந்து நாங்க என்ன செய்வோம், இப்ப வடிவா தெளிவா இருப்பீங்க எல்லாரும். இப்ப தெளிவா வடிவா பதில் சொல்லி எக்ஸாம் கோல்ல 4 மூலுமே உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். 4 மூலுமே ஒரே மாதிரி இருக்கும். இதுல கேபிட்டல் எம் இருக்கிறத பார்க்க மாட்டீங்க. ரைட்டா, இங்கால என்ன சொல்றது, இந்த மூல் இந்த 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 எல் கேபிட்டல் எல் இருக்கிறத பார்க்க மாட்டீங்க. ரைட்டா, என்ன செய்யுங்க, இது பார்த்தோன்னா மூட்டோடு முதலாளி வந்துருங்க. அதை அசிலாக பார்த்தோன்னா மூல்டு கறி போட்டு வந்துருங்க. ரைட்டா, அப்ப இதுகள் வந்து சரியான கவனமா இருக்கும். அதே மாதிரி கெல்வினுக்கு வந்து கேபிட்டல் கேயா ஸ்மால் கேயா.
முதலாவது கெல்வின். கெல்வின் வந்து ஒரு என்ன சொல்ற சர்வதேச அலகு. அதுக்கு வந்து கேபிட்டல் கேயா ஸ்மால் கேயா? முதலாவதா ரெண்டாவதா? கெல்வின் கேபிட்டல் கேயா ஸ்மால் கேயா? இங்க மற்றாக வருது. ரைட். ஒன்று ஒன்று கேபிட்டல் கே கேபிட்டல் கே. இந்த ரெண்டு. ரைட். ஓகே, பரவாயில்ல, தெளிவா இருக்கு. இப்ப இதே தெளிவு கடைசி வரைக்கும் இருக்கும். ரைட்டா? இது வந்து நாங்க ஒரு நாள் மெனக்கெட்டு படிக்கிற பாடமோ அல்லது ஒரு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற பாடமோ இல்ல. ரைட்டா? ஆனால் அதுல உங்களுக்கு அவ்வளவு விஷயங்களும் ஃபுல் கிளியரன்ஸ் தரவா இருக்கணும். இருந்தால்தான் நீங்க அதுல அந்த வாரோட எக்ஸிக்வையும் பிளவிடாம செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, அப்ப ரைட். இதுல இன்னொன்று பாருங்க. ரைட். இப்ப இதோட நான் ஒரு புதுசா புதுசா ஒரு ரெண்டு மூணு சொல்றேன். இந்த தலக்கோணம். தலக்கோணம் எஸ்ஐ யூனிட் என்ன? தலக்கோணத்தின் எஸ்ஐ யூனிட் என்ன? தலக்கோணத்தினுடைய எஸ்ஐ யூனிட். குயிக், அதெல்லாம் டாக்டர் வெயிட் பண்ண கூட என்ன தெரியாதாக்கள் உங்களுக்கு தெரியாம விஷயம் சொல்லப்பட்டால் எழுதி கொள்ளும். ரைட்டா? தலக்கோணத்தினுடைய அலகன் எல்லாரும் விட வந்து எவ்ரிமன்ல போடுங்க. யாருமே இது வெக்கப்படுறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ இல்லை. சகல பேரு எவ்ரிமன்ல விட போடுங்க. ஒட்டு பிரச்சனை இல்லை. ரைட்டா? யார் இதுல பெரிய ஆளும் இல்லை, யாரும் இதுல வந்து சயின்டிஸ்டும் இல்லை. சயின்டிஸ்டா இருந்தா இங்க படிக்க வந்திருக்க தேவையில்லை. ரைட்டா? நான் எல்லாம் எவ்ரி ஒன்னுக்குலாம் கூட பார்க்கலாம். என்ன தனித்தனியா போட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரையா தட்டி தட்டி பார்க்கணும். ஒரு ரேடியன் செகண்ட் -1 போட்டிருக்கு. ரைட். இதாவது ட்ரெண்ட் இது இருக்கு. அதாவது சொல்லுவாங்க மிகை நிரப்பு கோணம். மிகை நிரப்பு கோணங்கள் அதாவது என்னது? மிகை நிரப்பு, அதாவது மிகை நிரப்பு எஸ்ஐ யூனிட் என்று சொல்லுவாங்க. ரைட்டா? மிகை நிரப்பு. அதுல முதலாவது தலக்கோணம். தலக்கோணத்தை எப்படி குறிப்பாங்க? அதாவது நம்மளோட ஆரேல், அதனுடைய எஸ்ஐ வந்து ஆரேல். சரி, ஆரேல். ஆரேன் எப்படி எழுதுறது நாங்க? ரேடியன். ரைட்டா? ஒரு ஆள் போட்டு இருந்தது ரேடியன் செகண்ட் -1. இது பச்சைப்புல. சரியா? இப்படி எழுதுறல ரேடியன். விளங்கித்தானே? அடுத்தது பாருங்க. அதுலயே முதலாவது விஷயம் இந்த தலக்கோணம். ரைட்டா? முதலாவது விஷயம் தலக்கோணம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா திண்ம கோணம். திண்ம கோணத்துக்கு, அதாவது திண்ம கோணத்துக்குரிய எஸ்ஐ யூனிட் என்ன? இங்கிலீஷ்ல கேட்கிறேன்னா ஆர்ஏன் எடுத்தீங்க, தமிழ்ல செய்வேனா திண்ம கோணம். திண்ம கோணம். குயிக் குயிக் நான் எழுதி கொண்டிருக்கும்போது விட போடுறோம். திண்ம கோணம். திண்ம கோணத்துக்கு நாங்க இருக்கிறது இங்கிலீஷ்ல. அதாவது இப்ப நம்ம ரேடியன்ட் ஆர்ஏன் மாதிரி, இப்ப மீட்டர் செகண்ட் -1க்கு எம்எஸ் -1 எழுதுற மாதிரி இப்படி இப்படி குறியீட்டுல சொல்லுவாங்க. அது நான் தமிழ்லயே நான் சொல்லிக் கொள்றேன். தமிழ்ல வந்து எப்படி வரும்டா, தலக்கோணத்துக்கு ஆரையன், திண்ம கோணத்துக்கு வந்து திண்ம ஆரையன் என்று வருதுடா. திண்ம ஆரையன் திண்ம ஆரையன். சரியா? திண்ம ஆரையன் என்று வருது. சரியா? திண்ம ஆரையன் வரும். நான் சொல்றது இதனுடைய குறியீடு என்ன? எம்சிக்குள்ள வருது குறியீடு என்ன? வெரி குட். ரைட் ரைட். வெரி குட் வெரி குட். ரைட். ஆனா நீங்க டைப்பிங்ல போட்டதால அப்படி போட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ரைட்டா? இப்ப டைப்பிங்ல நீங்க போடுறதால டைப்பிங்ல போடுறீங்க எல்லாரும் எஸ் ஆரம்பி. ரைட்டா? இந்த திண்ம ஆரையன் குறிக்கிறது. ரைட்டா? ஆனா அதுலயும் கவனிக்க வேண்டியது ஸ்மால் எஸ் ஸ்மால் ஆர். ரைட்டா? உங்களோட டைப்பிங்ல ஒருவேளை நீங்க இந்த ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் அவார் அப்படி போட்டிருப்பீங்க. பட் இது வந்து ஸ்மால் எஸ் ஸ்மால் ஆர். ரைட்டா? தெரியாதவர்கள் எழுதி கொள்ளுங்க. என்னண்டா மிகை நிரப்பு ரெண்டு இருக்கு. அதுக்கு வந்து அதுல வந்து முதலாவது தலக்கோணம், அதனுடைய எஸ்ஐ யூனிட் வந்து ஆர்என், அதை வந்து ரேடியன் என்று குறிக்கிறது. அதே மாதிரி இரண்டாவது திண்ம கோணம், அதை வந்து திண்ம ஆர்என் என்று சொல்றது. அதை வந்து எப்படி எழுதுறேன்னா ஸ்மால் ஸ்மால் ஆர்.
யாரும் கால் பண்ண வேணாம்னு அதுல சொல்லுங்க, கால் பண்ண வேணாம். ஏன்னா நான் போன்லாம் கேமரா செட் பண்ணியிருக்கேன், அப்ப கால் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. மற்ற மைக் கிளியரா இருக்கு தானே? நான் மைக் தான் கூட்டியிருக்கேன் இன்னைக்கு. ரைட், ஓகே. இது நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். தெரியாத விஷயம் வரும்போது நோட் பண்ணி கொள்ளுங்க. மற்ற இதுல எல்லாம் பெரிய எல்லாம் படிச்ச விஷயங்கள் பேசிக். அப்ப அதனால நான் உங்களுக்கு ஒரு மேலோட்டமா சொல்றேன், இல்லை நான் சொல்லிட்டு போறேன். தேவையானது வரும்போது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். நான் தேடி எடுத்து தேவையானது மட்டும், அதாவது கொஞ்சம் நோட் பண்ணக்கூடியது மட்டும்தான் தாரேன். ரைட், ஓகே. அடுத்தது காந்தப்பாய அடர்த்தி. காந்தப்பாய அடர்த்தி. காந்தப்பாய அடர்த்தியினுடைய எஸ்ஐ அலகு. எஸ்ஐ யூனிட் என்ன சொல்லுங்க டக்குனு. வெளியே முடிச்சு திரும்ப அங்க விட இருக்கணுமா? எஸ்ஐ யூனிட் காந்தப்பாய அடர்த்தி. காந்தப்பாய அடர்த்தி. காந்தப்பாய அடர்த்தி. ரைட், கிலோகிராம் அதாவது கிலோகிராம் செகண்ட் -2 ஆம்பியர். அது வந்து நீங்க எழுதியிருக்க சரி, ருவேனிக்கான ஒரு ஆள் போட்டிருக்கீங்க கிலோகிராம் செகண்ட் -2 ஆம்பியர் ஏதோ போட்டிருக்கீங்க. அதே வந்து நீங்க இந்த காந்தப்பாய அடர்த்திய எஸ்ஐ யூனிட் மூலமாக எழுதக்கூடிய வேறு அலகு. ரைட், அது வந்து காந்தப்பாய அடர்த்தியினுடைய எஸ்ஐ அலகு இல்லை. இப்ப ஒரு கதைக்கு சொல்ல போனா, சரியா, இப்ப நியூட்டன், அதாவது போர்ஸினுடைய எஸ்ஐ அலகு வந்து நியூட்டன். ரைட்டா, அதை நாங்க இன்னொரு முறையில எப்படி எழுதலாம்? எஃப் அண்டா என்ன? எஃப் சமன் எம்ஏ. ரைட்டா, எம் அண்டா என்ன? எம் கிலோகிராம். இதா ஏ அண்டா என்ன? ஆர் கொடுங்க, மீட்டர் செகண்ட் -2. இதுல இருக்கிற எல்லாமே என்னது? வழியா பாருங்க, இது ஒரு சர்வதேச எஸ்ஐ யூனிட், இது ஒரு சர்வதேச, இது ஒரு சர்வதேச யூனிட். அப்ப இதே நாங்க எஸ்ஐ யூனிட்ஸை வந்து ஒரு கோவையா கொண்டு எழுதலாம். இந்த என்னது விசைக்கு வந்து நாங்கள் எழுதக்கூடிய இன்னொரு இது அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. ரைட்டா, ஆனால் இது ஒரு நாளும் எஸ்ஐ யூனிட் ஆகாது. ரைட்டா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுதான் விசையினுடைய எஸ்ஐ யூனிட், இதுதான் எஸ்ஐ யூனிட். அதே மாதிரி நீங்க எழுந்த அந்த கிலோகிராம் செகண்ட், அது வந்து என்னது? நீங்க இதே மாதிரி நான் எஸ்ஐ யூனிட்ல எழுதக்கூடிய இன்னொரு அலகு, ஆனால் அது எஸ்ஐ யூனிட் அல்ல. ரைட்டா, நாங்கிறது காந்தப்பாயாரத்தினுடைய எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா டி, என்ன டெஸ்லான்னு சொல்லுவாங்க. ரைட்டா, காந்தப்பாய அடர்த்தியினுடைய சர்வதேச அலகு டெஸ்லா. இந்த காந்தப்பாய அடர்த்தியை வேற எப்படி எழுதலாம்? காந்தப்பாய அடர்த்தியை வேறு, அதாவது எஸ்ஐ யூனிட் இல்லாம வேறு எப்படி எழுதலாம்? காந்தப்பாய அடர்த்தி என்ற என்ன முதல்? காந்தப்பாய அடர்த்தி என்ற என்ன? காந்தப்பாயம் கீழ்பரப்பு. இதுதான் நீங்க சொன்னது. காந்தப்பாயம் அது கீழே பரப்பு, ஏ மேல வந்து அப்படி எழுதி. ரைட்டா, ஆனால் அது எஸ்ஐ யூனிட் இல்ல. இந்த காந்தப்பாய பரப்பு வந்து நாங்க எப்படி இந்த காந்தப்பாயத்தை நாங்க எழுதலாம்? காந்தப்பாய அடர்த்திக்கு டெஸ்லா. ரைட்டா, இந்த காந்த பாயத்துக்கு என்ன இது? ரைட், வெரி குட். ஒரு ஆள் விட போட்டிருக்கு, நாகராசா குழல்னி. வெரி குட். வெபர் மைனஸ், அதாவது இது வந்து வெபர். சரியா, இதை வந்து என்ன எழுதலாம்? பரப்பு. பரப்பு வந்து மீட்டர் -2, மீட்டர் -2 தான் வர்றது. அப்ப இது மேல வந்துச்சுன்னா வெபர் மீட்டர் -2. சரி, எப்படி எழுதலாம்? இது வந்து எஸ்ஐ யூனிட்டை கொண்டு ஆகக்கூடிய ஒரு அலகு காந்தப்பாய அடர்த்தி. ரைட்டா, இப்படி அதுல நிறைய இருக்கு. ரைட்டா, அதுல ஒரு நிறைய கொஞ்சம் இருக்கு. நான் வந்து இப்படியான இதுகள்ல வந்து மினக்கடை. ரைட்டா, ஏனென்றா ஓகே, நான் இன்றைக்கு ஒரு கொஞ்சம் கேள்வி உங்களுக்கு செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரைட், அது இன்றைக்கு முடிக்கணும்னு வந்திருக்கு. இதுல ஒரு கேள்வி வளர்ந்துருக்கு. ரைட், அவ்வளத்தையும் நான் முடிச்ச நன்றால் அப்புறம் டைம் இருக்குதா உங்களுக்கு இதுல மிச்சமா இருக்கிறதைகளை நான் தந்து விடுறேன். அப்படி இல்லையா அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட்ல
நான் ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸ் எடுத்து உங்களுக்கு அவளை இதையும் எழுதி எஸ்ஏ யூனிட்டையும் பண்ணி சொல்றேன். கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு வரக்கூடியதுகளை மட்டும் ரைட்டா. ஓகே, அது வெளியே தான் வந்திருக்கு. ஆனா இப்ப என்ன இந்த கேள்விகள் உங்களுக்கு தேவை. இப்ப இந்த கேள்வி செய்யறதுதான் நோக்கம். அது வந்து பேசிக்கா ரிசோர்ஸ் புக்ல இருக்கு. மற்றது மற்ற மற்ற இதுகள்ட்ட மட்டும் இருக்கு. அந்த எஸ்ஐ யூனிட் மற்ற மற்ற அலகுகள் வந்து இருக்கு. அதனால அதை பார்க்கலாம். நீங்க தேடி படிங்க. அதுகள் வந்து ஒரு ஈஸியா இருந்தாலும் ஒரு எம்சிக்யூ மார்க்ஸை கொண்டு போயிருக்கு. ஒரு வெளியே வந்தோன்னா கவலைப்படுவோம். சரியா, ஈஸியான கேள்வியா இருக்கும். ஆனா கவலைப்படுவோம். ஓகே ஓகே, வெயிட் பாருங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுக்கலாம். உங்களுக்கு சேம் லிங்க் நான் குரூப்ல இருக்கா இல்ல குரூப்ல இல்லாம இருந்தீங்கன்னா தயவு செய்து ஏர்லியா மெசேஜ் போடுங்க. ஏர்லியா மெசேஜ் போட்டு குரூப்ல கேட்டுக்கொள்ளுங்க. மீட்டிங் ஐடி இப்ப கேட்குறாங்க. ஏர்லியா மெசேஜ் போட்டு ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. நான் கிளாஸ் தொடங்கின பிறகு நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா எனக்கும் கரைச்சல், உங்களுக்கும் என்ன சொல்றது, நான் உங்களோட இடையில நிப்பாட்டி போக வேண்டிய இருக்கும். அது வந்து அவ்வளவு வழி இருக்காது. தயவு செய்து ஏர்லியா கொஞ்சம் ஜாயின் பண்ணிங்க. ஓகே ரைட். ஓகே ரைட். இப்ப நானும் கொஞ்சம் கேள்வி வந்து இப்போ கொண்டிருக்கேன். ரைட், உங்களுக்கு கொண்டிருக்கு. ஈஸி தான் எல்லாம். நான் சொல்றேன் எல்லாம் பேசிக் லெவல். நான் ஹார்டா கொண்டு இல்லை. ரைட்டா, போக போக பேப்பர் கிளாஸ் வந்து நான் ஹார்டா கொண்டு போவேன். இன்றைக்கு பேசிக்ல இருந்து விளங்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் சாதுவா திங்க் பண்ணினா செய்யக்கூடிய மாதிரி கேள்விகள் கொண்டு. ஓகே, முதலாவது 2026ஆம் ஆண்டு இருக்கிறீங்க, 27ஆம் ஆண்டும் இருக்கிறீங்க. அதனால நான் வந்து இன்றைக்கு விசைகள்ன்றதுக்குள்ள கொஞ்சம் கேள்வி செஞ்சு கொண்டு போவோம். முதலாவது பாடம் அலைகள் பரிமாணங்கள், பிறகு கருவியல் வருது. அதுக்கு பிறகு வந்து பொறியியல், அதாவது மெக்கானிக்ஸ் தொடங்குது. மெக்கானிக்ஸ்லயும் நேர்கோட்டு இயக்கங்கள் கேள்விகள் இருக்கு. விருப்பப்பட்டா அதை நாங்க பிறகு செய்வோம். அதை விட விசைகளுக்குள்ள கொஞ்சம் நல்ல கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு மட்டும் நான் கொண்டாந்துருக்கேன். ரைட், இப்ப முதலாவது கேள்வி கேள்வி ஒன்று எழுதி கொள்ளுங்க. ரைட்டா, கேள்வி எழுதுங்க. ஓர் எருது வண்டியை இழுத்து செல்லும் போது, ஓர் எருது வண்டியை இழுத்து செல்லும் போது எருதை முன்னோக்கி இயங்கச் செய்யும் விசை யார்? நிறைய பேர் எல்லாம் பாஸ் பேப்பர் செஞ்சிருப்பீங்க. இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வியான். நீங்க செய்யுங்க, நான் இந்த வருஷம்னு சொல்றேன். ரைட்டா, ஓர் எருது வண்டியை இழுத்து செல்லும் போது எருதை முன்னோக்கி இயங்கச் செய்யும் விசை யார்? ரைட்டா, ரைட். முதலாவது விட எருது எருது வண்டி மீது உயர்த்தும் விசை. வண்டி மீது உயர்த்தும் விசை, உயர்த்தும் விசை. ரைட்டா, இரண்டாவது விட எருது தரை மீது உயர்த்தும் விடை. சாரி, வண்டி எருது மீது உயர்த்தும் விசை. வண்டி எருது மீது உயர்த்தும் விசை. சரியா, மூன்றாவது எருது தரை விசை. தரை மீது உயர்த்தும் விசை. சரியா, அடுத்தது நாலாவது தரை எருது மீது உயர்த்தும் விசை. தரை எருது மீது உயர்த்தும் விசை, விசை. ரைட்டா, ஐந்தாவது வண்டி தரை மீது உயர்த்தும் விசை. வண்டி தரை மீது உயர்த்தும் விசை. ரைட்டா, விட போடுங்க. அப்ப நான் வாசிக்கிறேன் திருப்பி விட. ஒரு எதிர், அதாவது ஒரு வண்டி, அதாவது எருது வண்டி இழுத்து செல்லும் போது, அதாவது ஒரு எருது வண்டி ஒன்று இருக்கு. ரைட்டா, ஒரு இதுல ஒரு எருவு மாடல் இருக்கு. சரி, எருவு மாடல் இருக்கு. எருவு மாடல் இருக்கு. சரி, எருவு மாடல் இருக்கு. இந்த எரும மாடு வண்டி கொண்டு போகுது இந்த திசையில. அப்ப இந்த எரும மாடு மீது, அதாவது எருதை முன்னோக்கி இயங்க செய்யறது, இந்த எருதை முன்னோக்கி இயங்க செய்யறதுக்கு இயங்க செய்யற விசை எதுன்னு கேட்டு. முதலாவது எருது வண்டி மீது உயர்த்தும் விசை, வண்டி எருது மீது உயர்த்தும் விசை, எருது தரை மீது உயர்த்தும் விசை, தரை எருது மீது உயர்த்தும் விசை, வண்டி தரை மீது உயர்த்தும் விசை. டக்குன்னு விட ஓடுமா? சின்ன சின்ன விளக்கம் இருந்ததுன்னா பேர்.
எவ்ரி ஒன்ல போடுங்க விட. நிறைய பேர் பாசிபிள் செஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வெரி குட் வெரி குட். இல்ல நிறைய பேர் நம்பர் 4 ரைட்டா, நம்பர் 4. ஏனென்றால் இது வந்து நான் விளங்குதான். ஏனென்றால் இது வண்டி, இப்ப இதுல ஒரு எரும மாடு, தெரியாது மாடை திருப்தி கொண்டு இது எரும மாடு கால் இல்லைங்க ரைட்டா. எரும மாடு இருக்கு ரைட்டா. இந்த எரும மாடு இந்த வண்டி சமனான தரையா, எரும மாட்டுற கால் இருக்கு ரைட். இந்த எரும மாடு அதாவது இதுல வந்து என்னது உராய்வு இருந்தால்தான் நாங்க நடக்கணும் ரைட்டா. நடக்கும் போது இந்த எரும மாடு, இந்த எரும மாடு இந்த நிலத்தை வந்து பின்னோக்கி தள்ளும் சரியா. நிலம் எரும மாடை முன்னோக்கி தள்ளும் சரியா. இந்த வண்டியை வந்து இந்த நோக்கி இழுத்து கொண்டு போகும் சரியா. இப்ப என்ன கேட்கிறாங்க, கேட்கிற கேள்வி, ஓர் எருது வண்டியை இழுத்து செல்லும் போது எருதை முன்னோக்கி தள்ளுறது, எருதை வந்து முன்னோக்கி தள்ளுறது என்ன, எருதை முன்னோக்கி தள்ளுற விசை வந்து அது எங்க எது வந்து தரை எருது மீது, அதாவது இந்த தரை வந்து இந்த எருது மீது உயர்த்துற விசை தான் முன்னோக்கி தள்ளுது ரைட்டா. அதான் இந்த 4வது விட, தரை எருது மீது உயர்த்தும் விசை. இப்ப முதலாவது விடைய பாருங்க, எருது வண்டி மீது உயர்த்தும் விசை. இந்த எருது இந்த வண்டி மீது உயர்த்துற விசை என்னது, வண்டியை தான் முன்னோக்கி இழுக்குது ரைட்டா, எருதை முன்னோக்கி தள்ளு. அடுத்தது வண்டி எருது மீது உயர்த்தும் விசை, வண்டி எருது மீது இழுப்பு விசை தான் கிடக்கு, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. எருது தரை மீது உயர்த்தும் விசை, இந்த எருது தரை மீது உயர்த்துற விசை வந்து என்ன, ஒரு பின்னோக்கு விசைக்கு, அதனால முன்ன போயிடும் ரைட்டா. இந்த எருது முன்னோக்கி போறதுக்குரிய விசை வந்து இந்த தரையால எருதுக்கு வழங்கப்படுது ரைட்டா. தரை எருது மீது உயர்த்தும் விசையாலதான் இந்த எருது முன்னோக்கி போகுது. அதுக்குரிய காரணம் வந்து உராய்வு விசை. இதை விளங்கித்தானே. சின்ன கேள்வி பேசிக் 2023ஆம் ஆண்டு MCQ 3வது MCQ ரைட்டா. எடுத்து பாருங்க, சின்ன கேள்வி உண்டு ரைட். அடுத்தது 2 இடப்பெயர்ச்சி இருக்கு. நான் பாஸ் பேப்பர் எடுக்கிறேன், 2 கேள்வி தான் பாஸ் பேப்பர் எடுத்திருக்கு. மிச்சம் வந்து எல்லாம் பேசிக்கான கேள்விகள் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து எடுத்துதான், சின்ன சின்ன கேள்வி இல்லை அவ்வளவு ரைட். அடுத்தது வந்து பாருங்க 9 மீட்டர், 9 மீட்டர் என்ற ஒரு 9 மீட்டர் 6 மீட்டர் என்ற இடப்பெயர்ச்சி இருக்காம் ரைட்டா. இந்த 2 இடப்பெயர்ச்சிகளின் கூட்டுத்தொகை ரைட்டா, கூட்டுத்தொகை முதலாவது விட 1 மீட்டர், சரி ஓகே 1 மீட்டர், 2வது விடை 2 மீட்டர், 3வது விடை 4 மீட்டர், 4வது விட 16 மீட்டர், 5வது விட 20 மீட்டர். இதுல எது விட சின்ன களி, சின்ன களி என்ன லிங்க், சரி அதான் லிங்க். ஆனா என்ன பிரச்சனை தெரியல. ஜாயின் பண்ண இல்லாம இருக்கா, ஏன் கிளாஸ் நடந்து போக நான் ரெக்கார்ட் போடுறேன், நான் வெயிட் பண்ண சொல்லுங்க மச்சாங்கள. ரெக்கார்டிங் போகுது பிரச்சனை இல்லை, ரெக்கார்ட்னால அது போட்டு விடுறேன். ஓகே, இதுக்கு என்ன விட டக்குனு சொல்லுங்க, இது சின்ன பேசிக்கான விட ஒரு ஆள் தான் போட்டிருக்கு. இதுக்கு என்ன விட 9 மீட்டர் 6 மீட்டர் 2 இடப்பெயர்ச்சி இருக்கு. இந்த இடப்பெயர்ச்சிகள் கூட்டுத்தொகையாக வரக்கூடியது எது ரைட், அதான் கேள்வி. இந்த 2 இடப்பெயர்ச்சிகள் கூட்டுத்தொகையாக வரக்கூடியது எது, இதுதான் கேள்வி. ஒரு தரம் விட போடலையா, ஒரு ஆள் தான் போட்டிருக்கு குயின்சி. அதாவது தெரியா. ஓகே, அது என்னண்டா பாருங்க, 2 இடப்பெயர்ச்சி இருக்கு ரைட்டா, இடப்பெயர்ச்சி இருக்கு 2 6 மீட்டர் 9 மீட்டர். இடப்பெயர்ச்சின்றது வந்து எப்பயுமே ஒரு காவிக்கணி ரைட்டா, இதுக்கு ஒரு திசை இருக்கு, இந்த திசை இந்த திசை எப்படியோ. இப்ப நான் சொல்றேன் 9 மீட்டர்
6 மீட்டர். இந்த 9 மீட்டர் இந்த பக்கத்துல இருக்கு, 6 மீட்டர் இந்த பக்கத்துல இடப்பெயர்ச்சியா இருக்கு. ரைட். அப்ப இதோட விளைவில் என்னவா இருக்கும்? 9, 9ல இருந்து 3 போகுது, 6 போனா 3 மீட்டரா இருக்கு. ரைட்டா? 9 மீட்டர் இந்த பக்கம், 6 மீட்டர் இந்த பக்கம், இந்த ரெண்டையும் கூட்டப்படும். கூட்டினா என்ன? 15 மீட்டர். ரைட். இப்ப இதை விட வேற பாசிபிள் எப்படி இருக்கும்? சரி, இது இஞ்சால வந்து இது இஞ்சால வந்தாலும் இதே விடலாம், இது இஞ்சால வந்து இது இஞ்சால வந்தாலும் இதே விடலாம். ரைட்டா? ரைட். நமக்கு சைன் கோஸ் என்ன சம்பந்தப்பட்டாலும் இப்ப சைன் தீட்டாவினுடைய மேக்சிமம் உண்டு. ரைட்டா? கொஸ் தீட்டாவினுடைய மேக்சிமம் உண்டு. நீங்க ஒரு கோவையை இப்ப எக்ஸ் இன்டு ஒய், இந்த கோவையை நீங்க சைன் தீட்டாவோ அல்லது கொஸ் தீட்டாவோ பெருக்கும் போது மேக்சிமம் இந்த சைன் தீட்டாவும் ஒன்று தான் எடுக்கும், கொஸ் தீட்டாவும் ஒன்று தான் எடுக்கும். ரைட்டா? மேக்சிமத்தால பெருக்கலாம். அப்ப இப்படியும் இந்த எக்ஸ் ஒய்ட பெருமானம் தான் எங்களுக்கு மேக்சிமம் உடையா இருக்க போகும். அதே மாதிரி தான் நீங்க எப்படி நீங்க என்னதான் செஞ்சாலும் அதாவது இடப்பெயர்ச்சியினுடைய மேக்சிமம் என்ன செய்யாது? இந்த 15 மீட்டரை விட்டு தாண்டாது. சரியா? 15 மீட்டரை விட்டு தாண்டாது. அதாவது மினிமம் இந்த 3 மீட்டரை விட்டு குறையாது. ரைட்டா? சில கேள்விகள் என்சி கூட எப்படி செய்யறது என்றால், ரைட்டா, எடுத்த உடனே கேள்வியை நம்ம வந்து உடச்சி கொண்டு போயிடக்கூடாது. இப்ப எடுத்த உடனே நான் வந்து இருக்கக்கூடிய நான் வந்து இப்ப பெரிய சயின்டிஸ்ட் வந்து கேள்வியே வாய்ப்பு போட்டு விடைய 4 விடையும் பார்க்க, அதாவது 5 விடையும் பார்க்காம இந்த கேள்வி செய்யலாது. ரைட்டா? இந்த நான் 5 விடையும் பார்க்காம இந்த கேள்வி செய்யலாம். அப்ப முதல் கேள்வியை வாதிச்சோமா, அடுத்தது விடையை பார்க்கணும். சில கேள்வியில வந்து விடையை தட்டலாம். எம்சிக்யூல கேள்வி வாதிச்சோடனே சில 1-2 விட தட்டலாம். இந்த 5 விடையில ஒரு விட சம்பந்தமே இல்லாம இன்னொரு விட வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஜோதிச்சா அதை ஃபுல்லா தட்டலாம். மற்றது ஒரு 3 விட தான் பக்கத்துல இருக்கு. அதுல 2 விட ஆக கிட்ட இருக்கு. நீங்க ஒன்றை பிள்ளையா செஞ்சா இந்த வழியில இந்த விட வர மட்டும் எடுத்து போட்டிருப்பாங்க. அப்ப இந்த கேள்விக்கு நீங்க இந்த விட 5 வச்சுதான் விட செலக்ட் பண்ணும். ரைட்டா? அதாவது மேக்சிமம் வந்து, அதாவது ஆக கூடுனது இதை கூட்டும் போது 15 வரும், ஆக குறைஞ்சது 3 தான் வரும். ரைட்டா? 1 வருமா? வராது. 2 வருமா? ஆக குறைஞ்சதே 3, 2ம் வராது. சரியா? ஆக கூடுனது 15, அப்ப 16 வருமா? வராது. ஆக கூடுனது 15 தான், அப்ப 20ம் வராது. இப்ப இந்த 4 மீட்டர்ன்றது கூட்டும் போது எப்படின்னு தெரியாது. ஆனா இந்த 4 வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த 4 வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப அது ஒன்றுதான் விட, அது ஒன்றுதான் வாய்ப்பு. சரிதா? இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு விட இது மட்டும்தான். அப்ப இதுக்குதான் வாய்ப்பு, இது கட்டாயம் வராது. ரைட்டா? இப்ப ஒரு ஒரு பாக்ஸுக்குள்ள, அது என்ன சொல்றது, ஒரு நம்ம ஓயில்ல படிச்ச மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ள 2 சிகப்பு ரெட் கலர் மாவுளும் 3 ப்ளூ கலர் மாவுளும் இருக்கு. ரைட்? 5 இருக்கு மொத்தம். அப்ப 5ல, சரியா, 5ல 4 ப்ளூ வருமா? 5ல 4 ப்ளூ வருமா? வராது. இப்படி ஒன்று அங்க 4 ப்ளூவே இல்லை, அப்புறம் வராது. அப்ப அதே மாதிரி மினிமம் மேக்சிமம் இவ்வளவு தான். இதுக்கு மேலேயும் போயிடலாம், கீழேயும் வரையலாம். அப்ப விடையை பார்த்து இதை தட்டிடணும். விட பார்க்காட்டி இந்த கேள்விக்கு விட செய்ய இயலாது. சரியா? விட பார்க்காட்டி நீங்க 3ல இருந்து 15 வரைக்கும் எழுத வேண்டியது, அப்ப செய்ய இயலாது. அப்ப இப்படி சில கேள்விகள் விடையை பார்த்து தட்டணும்ன்றதுக்காண்டிதான் நான் இந்த கேள்வி எடுக்கிறேன். மற்றபடி இந்த கேள்வியில ஒன்றுமே இல்லை, யோசிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, செய்ய வழிக்கு ஒன்றும் இல்லை, மற்ற கேள்வியே இல்லை முடியாது. சரியா? சின்ன பேசிக் ஐடியா இருந்தா ஒரு சின்ன கேள்வி. ஓகே, ரைட். அடுத்த கேள்வி என்றா என்னட்டா, மனிதன் ஒருவன் இப்ப கேள்வி எழுது. அப்படி எழுதுகின்றார்கள் ஓமெண்ட் இருக்கா போடுங்க. அப்ப நான் கேள்வி சொல்லுவேன், அல்லது கேள்விக்குரிய அந்த பாயிண்ட்ஸை மட்டும் அதுல உங்களுக்கு போர்ட்ல எழுதி விட்டா கேள்வி செய்வீங்க. கேள்வி வேணும்ன்றாங்க ஓமெண்ட் போடுங்க. ரைட், கேள்வி வேணுமா? ஓகே, நான் சொல்றேன் பாருங்களேன். மனிதன் ஒருவன் 30 கிலோகிராம் திணிவுள்ள 30 கிலோகிராம் திணிவுள்ள பொதியிடப்பட்ட பெட்டி ஒன்றை மனிதன் ஒருவன் 30 நியூட்டன் நிறையுள்ள பொதியிடப்பட்ட பெட்டி ஒன்றை தளமொன்றின் வழியே தள்ள
தள்ள எத்தனிக்கின்றான். பெட்டிக்கும் தளத்துக்கும் இடையே உள்ள எல்லை உராய்வு விசை, எல்லை உராய்வு குணகம் 0.3 ஆகும். பெட்டிக்கும் தளத்துக்கும் இடையே உள்ள எல்லை உராய்வு குணகம் 0.3 ஆகும். பெட்டி வழுக்கச் செய்ய தேவையான இழுப்பு விசை யாது? விஷயத்தை சொல்றேன் என்னண்டு, 30 கிலோகிராம் திணி உள்ள ஒரு பொதி ஒன்று இருக்கு. சரியா? 30 கிலோகிராம் திணி உள்ள ஒரு பொதி ஒன்று இருக்கு. ரைட், அது ஒரு தரையில இருக்கு. சரியா? ஒரு தரை ஒன்றுல இருக்கு. அந்த இதை வந்து ஏதாவது 30 கிலோகிராம் அதை வந்து தள்ள முயற்சி செய்யறானா. இதனுடைய உராய்வு குணகம் வந்து உராய்வு மீது இருக்கு. உராய்வு குணகம் வந்து 0.3. பெட்டி வழுக்கச் செய்வதற்கு தேவையான இழுவு விசை யாது? சின்ன கல்லி சின்ன டக்குன்னு விடுங்க. ரைட், நிறைய போட்டீங்க. 90 நியூட்டன். சரியா? என்ன எஃப் சமன் மியூ ஆர். ரைட்டா? மியூ ஆர் இதுல போட்டீங்கன்னா ஆர் வந்து எவ்வளவு? 30. அதாவது 1 கிலோகிராம். அத நிறையில எழுதுனா 10ஆல பெருக்கணும். 10ஆல பெருக்கினீங்கன்னா சாரி, ஏதோ 10ஆல பெருக்கணும். 10 நியூட்டன். அப்ப இது 30 கிலோ. அப்ப 300 நியூட்டன் வரும். ரைட்டா? அப்ப மியூ வந்து 0.3 தர ஆர் வந்து எவ்வளவு? 300 நியூட்டன். அப்ப எவ்வளவு வரும்? 90 நியூட்டன் விட. ரைட், இது அடுத்த கேள்வியா? இதுலயே அப்படியே அதே அதுலயே போகுது. ரைட்டா? இறுதியாக மனிதன் என்னது, இறுதியாக இந்த என்னது மனிதனால் பெட்டியை தளத்தின் வழியே தள்ளக்கூடியதாக இருந்தது. இவன் வந்து இதுக்கு பிறகு இப்படி இதுக்கு இந்த உராவிசையை கொடுத்த பிறகு அவன் வந்து ஈஸியா தள்ளக்கூடிய மாதிரி இருந்துதான். இறுதியாக மனிதனால் பெட்டியை தளத்தின் வழியே தள்ளக்கூடியதாய் இருந்தது. அவன் தொடங்குகையில் குறைந்த விசையில் பெட்டியானது இயங்குவதை உணர்றான். என்னண்டா, இவன் வந்து பெட்டிய ஸ்டார்ட்ல, அதாவது அசைக்கும் போது, அதாவது என்ன சொல்லுவாங்க நம்மளோட உராய்வு விசை, அதாவது இது அப்ளைட் ஃபோர்ஸ். அப்ளைட் ஃபோர்ஸ்னா என்னது? பிரயோகிக்கும் விசை. சரியா? நீங்க பிரயோகிக்கிற விசைக்கும், சரியா, உராய்வு விசைக்கும் நீங்க கிராஃப் நீங்க இப்படி வரும். இப்படி போய் ஒரு இடத்துல குறைஞ்சி மாறாம போகும். இதுக்கு பேர் என்னன்னா எல்லை உராய்வு விசை. எல்லாரும் படிச்சிருப்பீங்க எல்லை உராய்வு விசை. இது என்னது? இயங்கிக் கொண்டிருக்கிறது இயக்கவியல் உராய்வு விசை. இயக்கவியல் உராய்வு விசை. ரைட்டா? இதுக்கு பேர் என்ன? இது நிலையியல் உராய்வு விசை. இது படிச்சிருப்பீங்க. அவங்க என்ன விஷயம் சொல்ல போறாங்கன்னா, இவர் எத்தனிக்கும் போது இவ்விடத்துல இருக்கு. ரைட்டா? இவ்விடத்துல இந்த புள்ளி விடத்துல இருக்கு. இவர் இதை தள்ள வெளிக்கிற ஸ்டார்ட்ல எல்லை உராய்வு விசையெல்லாம் இருக்கு. அதுக்கு பிறகு இயங்க வெளிக்கிட்ட பிறகு அவர் இதே போர்ஸ் கொடுக்க தேவையில்லை. இங்க வந்து நோமலா இயங்கும். அப்ப அதுல கேள்வியில சொல்ற விஷயம் என்னன்னா, என்னது, இறுதியாக மனிதனால் பெட்டியை தளத்தின் வழியே தள்ளக்கூடியதா இருந்தது. அவன் தொடங்குகையில் குறித்த விசையில் பெட்டியானது அதாவது என்னது, குறைந்த விசையில எனது பெட்டியானது இயங்குவதை உணர்றான். ரைட்டா? அவன் மாறா வேகத்தை பேணுவதற்கு 87 நியூட்டன் பிரயோகிக்க வேண்டியிருக்கான். மாறா வேகத்தை வந்து பேணுவதற்கு 87 நியூட்டன் பிரயோகிக்க வேண்டியிருக்கான். அப்ப இயக்கவியல் உராய்வு குணத்தை காண சொல்லியிருக்காங்க. சின்ன கேள்வி, நான் கணக்க வாய்ச்சது. அப்ப உங்கள்ட்ட கேள்வி இருந்தா ரைட்டா? இது பேசிக் கேள்விகள். எத்தனை பேர் நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க, செஞ்சு பார்த்துருவீங்க. இந்த கேள்வி பழக்கமாக இருக்கும். கேட்ட கேள்வி விளங்கானே. இவன் வந்து முதல் எல்லை உராய்வுல இருந்த ஒரு பொருளை தள்ளி இயக்கவியல் உராய்வு விசைக்கு கொண்டு வரான். இயக்கவியல் உராய்வு விசையில வந்து இயங்கி கொண்டிருக்க நேரத்துல 87 நியூட்டன் பாவிச்சா இவன் வந்து ஒரு மாறா வேகத்தை பேணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அந்த 87 நியூட்டன் பாவிக்கும் போது அவன் மாறா வேகத்தை அடைகிறான்டா, அவன் அந்த என்னது இந்த எல்லை இயக்கவியல் உராய்வு குணம் வளர்றான். வெரி குட். 87 நியூட்டன் நான் போட்டது விட நீங்க போடணும்.
ஒரு ஆள் சரியா விட போட்டிருக்கு. ரைட். இன்னொருத்தர் மாடல 0.29 விட போட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க, விளங்கப்படுத்துறேன். முதல்ல அவர் 90 நியூட்டன் பாவிச்சு, சரியா? அதான் சொல்றேன், என்ன அந்த கிராஃப்ல வந்து இப்படித்தானே நம்ம போகுது, இப்படி போய் இறங்கி தானே போகுது. இந்த 90 நியூட்டன் இங்க தேவைப்படும். இவ்வளவு தெரியல. எல்லை எல்லை உராய்வு 90 நியூட்டன் தேவை. அதுக்கு பிறகு அவர் 87 ஓகே, 87 3 நியூட்டன் அவருக்கு குறைவா தான் எடுக்கும். அந்த எல்லை உராய்வு விசையில இருந்து இந்த இயக்கவியல் உராய்வு விசைக்கு ஒரு 3 நியூட்டன் குறைஞ்சிருக்கு. இந்த 87 பாவிக்கும் போது ஒரு மாறா வேகத்துல அவர் அசைச்சு கொண்டு போறேன். அப்ப அந்த 87 பிரயோகிக்க நேரத்துல அவருடைய இயக்கவியல் உராய்வு குணகம் யாது? அவன் கேள்விய கண்டபாட்டுக்கு சுத்தி வச்சுக்கான, கேள்வியில ஒன்றுமே இல்லை, ரைட்டா? கேள்வியில ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இயக்கவியல் உராய்வுக்கு எப் சமன் மியூண்டு ஆர். இந்த இயக்கவியலுக்கு இயக்கவியலுக்குரியது ஆர் வந்து அதேதான். அப்ப எஃப் வந்து எவ்வளவு? 87, ரைட்டா? மியூ என்னது? இயக்கவியலுக்குரியது எவ்வளவு? ஆஞ்சு. இது மாறி இருக்கா? ஆர் வந்து மாறி இருக்கா? அதே 87 தான், சரியா? சாரி, அதே 300 மேல இருக்கு. 300 தான். ஆர் வந்து மருதாக்கம் 300 போட்டுபடியே மியூ. மியூ இயக்க சக்தி இயக்கவியல் போது 87 கீழ் 300 0.29. சரி, என்ன அலகு? நியூட்டன் வருமா அல்லது இது வருமா? என்னது வேற என்ன வரும்? நியூட்டன் வருமா இல்ல என்ன அலகு வரும் கொடுப்பா? ரைட். ஒரு 0.29 நியூட்டன் போட்டு. அலகு என்ன? இதுக்கு எல்லாம் நித்திரையா இல்லையா? ஆக்களை காணீங்க. அலகு என்ன அலகு? ரைட், ஒரு ஆள் போட்டு. நியூட்டன், வெரி குட். ஒரு ஆள் சரி. ரைட். இது என்ன பேர் இது? எங்கேயாவது உராய்வு குணத்துக்கு அலகு இருக்கா? அலகு இல்லை. ரைட்டா? மியூக்கு அதாவது உராய்வு குணத்துக்கு அலகு இருக்கா? நாங்கிட்டது இயக்கவியல் உராய்வு குணம். எல்லை அதாவது நிலையியல் உராய்வு குணமா இருந்தாலும் சரி, எல்லை உராய்வு குணம் எது இயக்கவியல் உராய்வு குணமா இருந்தாலும் சரி, உராய்வு குணத்துக்கு அழகு இல்லை, ரைட்டா? இல்ல நியூட்டன் போடுற இல்லை. போட்டா ஒரு மார்க்ஸ் கழிப்பு, ஒரு மார்க்ஸ் மைனஸ், ரைட்டா? இதுக்கு அழகு போடுற இல்லை. என்ன இயக்கவியல் உராய்வு குணம் தான் கேட்டுருக்கு உங்கள்ட்ட, சரியா? அப்ப அழகு போடுற இல்லை. விளங்கிட்டா? அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அழகு போடக்கூடாது. ஒரு ஆள் அதுல சரியா போட்டுருக்கு, அழகு போட யூனிட் இல்லைன்ட்டு. இதுகள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மார்க்ஸுகளை கொண்டு போகும். பேசிக்கான கேள்விகள் தான் இது. 2026ஆம் ஆண்டாக்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்கள்ல கேள்விகள் எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்ப எடுத்த முதல் நாளே நான் இதெல்லாம் பேசிக் அவங்களோட புத்தகங்கள்ல பாஸ் பேப்பர்ல சின்ன கேள்விகள், ரிசோர்ஸ் புக்ல உள்ள கேள்விகள், அப்படியான கேள்வி எல்லாம் சின்ன சின்ன போட்டேன். ரைட். அடுத்தது வந்து பாருங்க, 79 79.2 கிலோமீட்டர் பேர் அவர். 72 கிலோமீட்டர் பேர் அவர் கதியுடன் செல்லும் 1500 கிலோகிராம் தெளிவுள்ள காரை உடன் செல்லும் 1500 கிலோகிராம் திணிவுள்ள காரை 11 செகண்ட்ல ஓய்வு கொண்டு வரணும். 11 செகண்ட்ல 11 செகண்ட்ல ஓய்வு கொண்டு வரணும். அப்ப அங்க பிரயோகிக்க தேவையான விசை யார்? விட போடுங்க.
விடைகளை காணல நிறைய பேர். இன்றைக்கு ஆக்கள் ஜாயின் ஆன ஆக்களும் குறையும் 30 பேர். அன்றைக்காவது ஒரு 40 பேர். இன்னைக்கு பயோ கிளாஸ் இருக்குன்னு நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓகே பாப். சரி, இதுக்கு விட போடுவோம். அப்ப சின்ன கல்வியில் இதெல்லாம் இதெல்லாம் வந்து இப்ப ஏஎல்ல வந்து நாங்க முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பிரிக்க மாட்டா. ஏஎல்ல முதலாம் ஆண்டு கல்வி சரியா. ஆனா ஒரு விடையும் காணல. பழமை அந்த புலனி என்ன மாதிரி விடைய காணல. ஆறு கிதர் அவங்க விட போடுறாங்க காணல. சீனு வினோசிகா எல்லாம் விட போடுங்க. விட போட்டாலும் தெரியும். சின்ன கல்வியில் பெரிய கஷ்டமான கல்வி இல்லை. ருவேனிகா வெரி குட். தர்சன் புலையப்பன் நீங்க போட்ட விட புள்ள திருப்பி ட்ரை பண்ணுங்க. சின்ன கேள்வி நீங்க கணக்கு யோசிக்க. சரி கொஞ்சம் பேர் சரியா விட பேருகளையாவது போட்டாதான் தெரியும். டேஷ் எல்லாம் போட்டு வந்தா நான் ஆற போய் கூப்பிடுறது. ருவேனிகா விட சரி. ரைட். சரி இல்ல இன்னும் விட போட விட ட்ரை பண்ணுங்க மாட்டாங்க. நான் உங்களை சொல்லிக் கொள்றேன் என்னடா. இப்ப நம்ம இது வந்து இங்க கேட்டிருக்கிறதுக்கு வந்து பாருங்க கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தந்திருக்காங்க கதியை. இங்க செகண்ட்ல கேள்வி கேட்டிருக்காங்க ரைட்டா. நாங்க ஒரு நாளுமே சென்ட் அலகுல வச்சு கொண்டு கேள்வி செய்ய இயலாது. ஒரு நாளும் சென்ட் இங்க ஒரு அலகு இங்க ஒரு அலகுல வச்சு கொண்டு கேள்வி செய்ய இயலாது. இது அவர்ல கிடக்கு கிலோமீட்டர் அவர். இது வந்து செகண்ட்ல கிடக்கு. ஓஏலே நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு இடத்துல அந்த மனிதன கேள்விகள் அதுகள் அப்படியான கேள்விகளை வந்து ஒரு இடத்துல மினிட்ஸ்ல இருந்து இன்னொரு இடத்துல செகண்ட்ல இருந்தா சென்டையும் வந்து ஒன்று செகண்டுக்கு மாத்தணும். அப்படி இல்லையா இதை மினிட்ஸுக்கு மாத்தணும். அப்படி இல்லாட்டி இதை செகண்டுக்கு மாத்தணும். அப்படி மாத்திதான் செய்யும். அதே மாதிரி இதை வந்து கிலோமீட்டர் பேர வர நாங்க மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தோம். செகண்ட்ல இருந்தா தான் செகண்டுக்கு நாங்க ஒப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா. அதுக்கு என்ன வேல்யூ இப்ப ஒரு காலேஜ் ரைட். இப்ப 36 கிலோமீட்டர் பேர் அவர் இருக்கு. இதை வந்து மீட்டர் பேர் செகண்டுக்கு மாத்தப்படும். மாத்திர நாங்க என்ன செய்யறோம். நாங்க இப்ப கிலோமீட்டர் கிலோமீட்டர் மீட்டராக என்ன செய்வோம். 36 தர கிலோமீட்டர் மீட்டர் ஆகிறதுக்கு 1000 பெருக்குது ரைட்டா. அவரை வந்து செகண்டா மாத்தணும். முதல் அவரை மினிட்டா மாத்த 60 பெருக்குது. பிறகு செகண்டா மாத்த இன்னொரு 60 பெருக்குது. அதாவது 60 × 60 3600 ரைட்டா. 3600. பிறகு இதை சுருக்கலாம். 2 சைவர் வெட்டலாம் சரியா. பட்டினா 36 இந்த 36 சரியா. எவ்வளவு விட 10 மீட்டர் செகண்ட் -1 ரைட்டா. இது வந்து பேசிக். இது வந்து ஒரு பேசிக். இப்படிதான் மாத்துறதுன்றது பேசிக். சரி இப்படி மாத்துறதுன்றது பேசிக்கான ஒரு விஷயம். நான் சொல்றேன் என்னன்னா எம்சிக்கு எல்லாம் இப்படி போட்டு மாத்தி கொண்டிருக்காங்க ரைட்டா. எம்சிக்கு என்ன செய்யுங்கடா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து ரைட்டா மீட்டர் செகண்ட் -1க்கு நீங்க மாத்தணுமா இருந்தா ரைட்டா. நீங்க மாத்தணுமா இருந்தா என்ன போடுங்கடா 5/18 பெருக்குங்க ரைட்டா. 5/18 பெருக்குங்க. அது மீட்டர் பர் செகண்டுக்கு மாறிடும் ரைட்டா. இப்ப ஒரு கதை சொல்றேன். 36 தெரியுதான் 36 கிலோமீட்டர் பெர் ஹவர் ரைட்டா. இதை வந்து நான் மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும்னா என்ன செய்யறேன்டா தர
5 18 18 சுருக்கினா 2 5 10 10 மீட்டர்/செகண்ட் -1 ரைட்டா 10 மீட்டர்/செகண்ட் -1 அப்ப இப்படி மாத்தலாம் ரைட் அப்ப இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கிலோமீட்டர் மீட்டர்/செகண்ட் மாத்திரா 5 18 போட்டா டிரெக்டா வரும் எம்சிக்யூக்கெல்லாம் 1000 போட்டு பெருக்கி சுருக்கி கொண்டிக்க தேவையில்ல ரைட் எப்படி போட்டு விட்டீங்கன்னா விட ரைட் இப்ப 10 மீட்டர்/செகண்ட் அதை வந்து கிலோமீட்டர்/ஹவர் ரைட் அதுக்கு என்ன செய்யறேன்டா இதுக்கு 5 அதுக்கு இப்படி இதுக்கு வந்து 18 5 இதுல தலகு இதுல தலகு அதாவது 10 பாருங்க இப்ப 10 தர 18 பெருக்கு சுருக்கினா 2 18 36 என்ன வரும் கிலோமீட்டர்/ஹவர் ரைட்டா 10 மீட்டர்/செகண்ட் -1 கிலோமீட்டர்/ஹவர் மாத்திரா என்னது 18 கிலோமீட்டர் மீட்டர்/செகண்டா மாத்திரா 5 மீட்டர்/செகண்ட் வந்து கிலோமீட்டரா மாத்திரா 18 மாறிதான் வரும் ரைட்டா இது விளங்கிக் கொள்ளுங்க பிரிச்சு மாற்றிக்கொள்ளுங்க இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க மாத்துறதுக்கு தேவைப்படும் இதுலயே டவுட் இருக்கா விளங்கலையே அந்த இப்ப சொன்னத இது விளங்கிட்டு தானே ஓகே தானே எம்சிக்யூகளுக்கு தேவைப்படுமா ரைட் இது ஓகே இது விளங்கிட்டா அது உங்களுக்கு போடுங்க நான் இப்ப சொன்னது விளங்கிட்டா எப்படி மாத்துறதுன்றது இது எம்சிக்யூகளுக்கு உங்களுக்கு டக்குனு குயிக்கா பார்த்த உடனே மாத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால நான் அது சொன்னேன் இந்த சட்ல எல்லாரும் காணல ஆக்டிவா ஓகே ஓகே ரைட் ஓகே ரைட் சரிதானே அப்ப இது ஓகே அப்ப நாங்க முதல்ல என்ன செய்யணும் நாங்கள் என்ன செய்யணும் அடுத்தது ரைட் இப்ப இது வந்து 79.2 கிலோமீட்டர்/ஹவர் ரைட் இதை வந்து மீட்டர்/செகண்ட் மாத்தினா தான் இந்த கருத்து நாங்க ஈஸியா உடைக்கலாம் அப்ப இதை மாத்துறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்ப இது கிலோமீட்டர் மீட்டரா மாத்துறதுக்கு என்ன செய்யணும் எத்தனை எங்கில் எத்தனை எத்தனை எங்கில் மாற்ற சொல்லியிருக்கேன் தர 5 × 18 சரியா இந்த அழகை விடுறேன் சரியா இந்த அழகை விடுறேன் இதை பெருக்கு நீங்க எத்தனை வரும் 300 சரியா 10 ஒன்று மிச்சம் 95 45 1 46 அங்கால 5 35 சரியா 35 சரியா 356 வருதா அப்படி அதை வந்து இந்த பிரிச்சிங்கடா எவ்வளவு வரும் பிரிச்சிங்கடா 22 மீட்டர்/செகண்ட் -1 வருதா 22 மீட்டர்/செகண்ட் -1 வரும் ரைட்டா இதை பிரிக்கும் போது இது 5ஆல பெருக்கி 18ஆல பிரிச்சிங்கன்னா 22 மீட்டர்/செகண்ட் வரும் ரைட்டா இப்ப மீட்டருக்கு மாத்திட்டேன் ரைட் இப்ப இவ்வளவு வேகத்துல இது போகுது இப்ப நமக்கு இது தேவையில்லை இதை மாத்தியாச்சு 22 மீட்டர்/செகண்ட் கடியுடன் போற செல்லு வாகனம் இது தெளிவு புறத்தை பாய்ச்சி கொண்டோம் துணி உள்ள காரு 11 செகண்ட்ல நிப்பாட்டும் ரைட்டா 11 செகண்ட்ல நிப்பாட்டும் அதுக்கு நாங்க 11 செகண்ட்ல நிப்பாட்டினா அதுக்கு கொடுக்குற விஷயம் தான் கேட்டிருக்கு ரைட் அதுக்கு கொடுக்குற விஷயம் எவ்வளவு கேட்டிருக்கு அப்ப ஒரு கார் உண்டு இப்படி இருக்கிற ஒரு கார் உண்டு இப்படி இருக்கிற ஒரு கார் உண்டு இந்தியால பக்கம் போய் கொண்டிருக்க காரை நாங்க நிப்பாட்டு எதிர்பக்கத்துல திசை கொடுத்தாதான் நிற்கும் அங்க இருந்து வாரதை நாங்க தள்ளினாதான் நிற்கும் ரைட் அப்ப அது எவ்வளவு கொடுக்கணும்ன்றத பார்க்க போறோம் அப்ப இந்த எஃப் கண்டுபிடிக்கணும் வளமையில சாம்பாடு எக்ஸ்=MA நான் லாங் ப்ரொசீஜர்ல சொல்லி கொண்டு போறேன் ஆனா நீங்க இது பழக்கப்பட்டுட்டீங்கன்னா இதை கண்டோட ரெண்டாவது 3வது ஸ்டெப்ல விட வந்துருவேன் இது 2 நிமிஷம் காணுங்க 2 நிமிஷமும் தேவையில்லை இந்த கேள்வி எக்ஸ்=MA போடும் இல்ல எஃப் தான் கண்டுபிடிக்கணும் எம் தெரியும் சரியா ஏ எங்களுக்கு தெரியாது சரியா ஏக்கு என்ன இருக்கு ஆரம்ப வேகம் இதுதானே இறுதி வேகம் என்ன காரை நிற்பாட்டுனா என்ன சைவர் ரைட்டா இறுதி வேகம் சைவர் ஏ கண்டுபிடிக்கணும் சரியா டைம் தந்திருக்கு 11 செகண்ட் அப்ப இவ்வளத்தையும் வச்சு நாம என்னத்தை போடலாம் v=u + at சரியா அதுல 6 முடிவுகளை தான் நாம காணணும் a=v -
யூவின் கீழ் என்னன்னு வரப்போகுது டி. சரி, இதுதான் ஆர் முடிவு. வி எங்களுக்கு தெரியும் சைவர். ஆரம்ப வேகம் தெரியும் 22 மீட்டர் per second -1. டைம் தெரியும் 11. சைவர்ல இருந்து கழிச்சா மைனஸ்ல வரப்போகுது. அதை அப்படியே கிடக்கும். கழிச்சா -2 மீட்டர் செகண்ட் -2. சரியா? -2 மீட்டர் செகண்ட் -2 என்ன? எஃப் சமன் எம்ஏ நம்ம இந்த திசையில பாவிச்சோம்டா, அதாவது என்னது அமர்மூடுகளா இருக்க போகுது இது. ரைட். அப்ப அந்த பிளஸ் மைனஸ் எங்களுக்கு தேவையில்லை. அது அமர்மூடுகளா இருக்க போகுது. விளங்கினா சரி. ரைட். இப்ப இப்ப ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? எம் வந்த இங்க எவ்வளவு? 1500 கிலோகிராம். ரைட்டா? ஏ வந்த எவ்வளவு? 2 மீட்டர் செகண்ட் -2. ரைட். அப்ப எவ்வளவு? 3000 நியூட்டன் எதிர் திசையில நாங்க கொடுத்த மாதிரி இந்த கார் நிற்கும். சரி, அதுதான் இந்த கேள்வி கேட்டிருக்கான். இத சின்ன கேள்வி. நீங்க இதை வாசிக்கிறீங்க, இந்த கிலோமீட்டர் பேர் அவரை மீட்டர் செகண்ட் -1 மாத்துறீங்க, ஏ கண்டுபிடிக்கிறீங்க, எஃப் சமன் எம்ஏ போடுறீங்க, விட வந்துடும். ஒரு 2 நிமிஷம் காணுந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பேசிக்கா ஃபுல்லா அப்படியே சொல்லி கொண்டு போனதாலதான் இவ்வளவு நேரம். சரியா? மற்றும்படி இது வெரி வெரி ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின். சரி, இது கஷ்டப்படுற அளவுக்கோ யோசிக்கிற அளவுக்கோ இல்லை. இது யாருக்கும் விலங்கு இல்லையண்டா போடுங்க, திருப்பி விளங்கப்படுத்துறேன். யாருக்கும் விலங்கு இல்லையண்டா கேளு. பி சமன் எஃப்டி. நீங்க அதை வச்சு செய்யலாம். அதான் சொல்றேன், எப்படியோ நீங்க எஃப்டில நெட் டைம் வந்து 11. ரைட்டா? 11. இது எஃப் வந்து எவ்வளவு கண்டுபிடிக்கணும் நீங்க? பி எம் இன்டூ வி. ரைட்டா? எஃப் இன்டூ டி எம் இன்டூ வி. அதாவது என்னது? எஃப் வந்து எவ்வளவு? எஃப் தான் கேட்டிருக்கு. ரைட்டா? எம் இன்டூ வி கீழ் டி. எம் வந்து எவ்வளவு? 1500 தர 11. சரி, வி வந்து 22 கீழே 11. அதாவது இதை வட்டினா 3000. சரியா? இது என்னன்னா, நான் இது உங்களுக்கு இப்ப உந்தம் படிப்பேன். உந்தம் இருக்குதானே, அதாவது கணத்தாக்கு. இதான் நான் 2வது மெதட்ல சொல்றதுக்கு வழிதான். ரைட்டா? முதலாவது மெதட் அது பேசிக்கா சில ஆக்களுக்கு இது விளங்காம இருக்கிற ஆக்களுக்கு இது. அது என்ன? இதுக்கான கணத்தாக்கு சமன், அதாவது உந்த மாற்றம். ரைட்டா? உந்த மாற்றம் சொல்லலாம். அதாவது பி சமன் எஃப் இன்டூ டி. இந்த பி எப்படி எழுதலாம்? எம் இன்டூ வி. ரைட்டா? எஃப் இன்டூ டி சமன் எம். இது ஒரு மெதட். இப்படி போட்டா இது டக்குன்னு வரும். இது அப்படி உங்களுக்கு இப்படி விளங்க இப்படி செய்யறது இருந்தா அப்படி கூட யோசிக்கலாம். ரைட்? அது வந்து லாங் மெத்தட். இது வந்து ஈஸியா 2வது லைன்ல செஞ்சுட்டு போயிடலாம். விளங்கிட்டு தானே? இது எவ்வளவு ஒரு ஈஸியான கேள்வி. அப்ப 2 வழி இருக்கு. 2 வழியிலையும் செய்யலாம். நீங்க வந்து டெஃபினிட்டி கணத்தாக்கு சமன் உந்த மாதிரி மட்டும் போட்டு செய்யலாம், அல்லது என்னது இதையும் போட்டு செய்யக்கூடிய மாதிரி. 2 வழியும் விளங்கித்தானே? இப்ப இல்லை யாருதான் டவுட் இருக்கா? முதலாவது வழியில விளங்காம இருக்கா? அதாவது சில டைம்ல உங்களுக்கு ஏதோ ஒன்று தராட்டி, ரைட்டா, ஏதோ ஒன்று தராட்டி நீங்க இப்படியாவது மாத்திக்கிட்டு ஒன்று அந்த வழியில செய்யலாம், இந்த வழியில செய்யலாம். ரைட்டா? 2 வழியும் தானே. விளங்கிட்டா? இது யாரும் எல்லாருக்கும் இந்த கேள்வி விளங்கிட்டா? சரி, இந்த கேள்வி விளங்கிட்டா? எஸ் ஓ நோ போட்டீங்கன்னா ஓகே. ஓகே, ஈஸியான கேள்வி. அடுத்த கேள்வி என்னடா? கேள்வி நோட் பண்ணி வைங்க, விளங்கும். ஒரு திணிவு ஒன்று இருக்கு, சின்ன திணிவு ஒன்று. சரி, அந்த திணிவு எவ்வளவு? திணிவு 5 கிலோகிராம். சரி, திணிவு 5 கிலோகிராம். கேள்வி சொல்ல நீங்க நோட் பண்ண 5 கிலோகிராம் திணிவுள்ள பெட்டி ஒன்று கிடையான தளம் வழியே 50 நியூட்டன் என்ற பி எனும் விசை. ரைட்டா? 50 நியூட்டன் என்ற பி எனும் விசையினால்
கிடைத்தளத்துடன் 60 பாகை கோணம் இருக்கின்றது அமைக்க இழுக்கின்றது ரைட்டா. என்னடா பி என்ற திசை, பி என்ற விசை கொடுக்குறாங்கன்னா ரைட்டா, இதான் பி என்று குறிச்சிருக்காங்க. அதுல கிடையுடன் என்றால் நீங்க வடிவா சில விஷயங்களை கவனிச்சுக்கோ. இப்படி இருக்கு ரைட்டா, இந்த பி பி என்ற விசை இப்படி இருக்கு. கிடையுடன் 60 பாகைட்டா இதுதான் கிடையோட 60 பாகை. நிலைக்குத்தோட 60 பாகைன்னா இது நிலைக்குத்தோட 60 பாகை. இதை மாறி குறிச்சு விட்டோம்னா பார்க்க முடிஞ்சு. சரியா, எல்லாம் பிள்ளை கேள்வி பிள்ளை. நம்ம விடைய கேள்வி பிள்ளையில நம்ம விட அப்படியா தான் இருக்கு ரைட்டா. அப்ப இது வந்து கிடையுடன் 60 பாகைன்னு சொல்றாங்க ரைட்டா. அப்ப இது என்ன கேள்விண்டா, கிடையுடன் 60 பாகை 20 நியூட்டன் பரமனுள்ள என்னது இழுக்கப்பட 20 நியூட்டன் பரமனுள்ள 20 நியூட்டனா இதனுடைய உராய்வு விசை. இந்த உராய்வு இழுக்கும் போது 20 நியூட்டன் வந்து உராய்வு விசையா. அப்ப என்ன கேட்கிறாங்க கேள்வி, பெட்டின்னா ஆறுமுடுகளை காண சொல்லிருக்காங்க. இதை இழுக்கிறாங்க பி என்ற ஒரு இதுல பிடிச்சி. இது பி வந்து 50 நியூட்டன் சரியா. பி 50 நியூட்டன் 50 நியூட்டன் இதுல இழுக்கிறாங்க 60 கோணத்துல இழுக்கிறாங்க. இழுக்கும் போது 20 நியூட்டன் உராய்வு விசை இங்க பிரயோகிக்கப்படும் இது இருக்குது. அப்ப இது வந்து இதோட ஆறுமுடுகள் எவ்வளவா இருக்குன்னு கண்டுபிடிக்க கேட்கிறாங்க. கேள்விய வடிவா சொல்ல போனா 5 கிலோகிராம் திணிவுள்ள பெட்டி ஒன்று கிடையான தளம் வழியே 50 நியூட்டன் என்ற பி எனும் விசையினால் கிடைத்தளத்துடன் 60 பாகை கோணம் அமைக்க இழுக்கப்படுகின்றது. 20 நியூட்டன் பருமனுள்ள எஃப் டேஷ் என்ற உராய்வு விசை தளத்திற்கு சமாந்தரமாக தொழிற்படுகின்றது. பெட்டியினுடைய ஆறுமுடுகளை காண்க. இதுதான் கேள்வி. விட ஓடுங்க, சின்ன கேள்வி. வெரி குட். இல்ல பிள்ளை ஒரு விட ஓட்டுறது பிள்ளை. விட சரி போடுங்க, எல்லாரும் விட போடுங்க. சின்ன கேள்வி, எல்லாரும் விட போடுங்க. கைவசம் 1 1 5 ரைட். நிறைய விட பாத்தீங்கன்னா நான் வந்து ஏன் சிலோபா கொண்டு போறேன்டா, இதுல நல்லா படிக்கிற ஆக்களும் இருக்கிறீங்க, ஒரு சில ஆக்கள் கொஞ்சம் லோவான ஆக்களும் இருக்கிறீங்க. அப்ப நான் வந்து கட்டாயம் சிலோவா தான் கொண்டு போகணும். இது அவங்க பாஸ்டா இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் பிறகு என்னது உங்களுக்கு நாங்க வந்து ஃபீஸா எடுத்து படிப்பிக்கல, நாங்க வந்து செப்பரேட் பண்றோம். படிக்கக்கூடிய கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹை குவாலிட்டியா டக்குனு குயிக்கா செய்யக்கூடிய ஆக்களை நாங்க வேறையா வச்சு எடுத்து அவங்களுக்கு தனியா நாங்க ட்ரெயின் பண்ண மாதிரி என்ன லோவானாக பாவம் தானே. அப்ப அவங்களுக்கும் விளக்கம் போடும் ரைட். என்னண்டா முதலாவது இதை இழுக்குறான் ரைட்டா. இழுக்கும் போது என்னத்தை பாவிக்க போறோம், இதை இழுக்கும் போது ஆறுமுடுகள் இந்தியால பக்கத்துக்கு நாங்க எக்ஸமன் எம்ஏ போட்டோம்னா எங்களுக்கு இந்த ஆறுமுடுகள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் ரைட்டா. இந்த எக்ஸமன் எம்ஏ என்னன்னு இந்த பக்கம் தான் எடுக்கிறோம். இப்படி இழுக்கல இப்படித்தான் இந்த பக்கம் எக்ஸமன் எம்ஏ போட போறோம் ரைட்டா. ஒரு விஷயம் ஆறுமுடுகளை கேட்டால் திணிவு தந்திருந்தால் அது விஷய பத்தி காய்ச்சிருந்தா எக்ஸமன் எம்ஏ தான் சரியா. அப்ப இதை போட்டு காணப்போறோம் இந்த பக்கத்துல இழுக்கப்படும். எப்சமனமே இந்த திசையில கிடையாதான் பாவிக்கப்படும். ஆனா இந்த விசைன்றது பி என்ற விசை வந்து இப்படி இந்த பக்கம் இருக்கு. பி என்ற இது வந்து இந்த பக்கம் இருக்கு ரைட்டா. பி என்றது இந்த பக்கம் இருக்கு, இது 50 நியூட்டன் இப்படி இருக்கு. இது வந்து நாங்க எப்சமனமே கிடையோட தான் பாவிக்கிறோம். அப்ப இதனுடைய அந்த பிரிக்கை கூறுகள் வந்து ஒன்று கிடையோட வரும், மற்றது நிலைக்குத்தா வரும் ரைட்டா. நிலைக்குத்தா பிரிச்சா என்ன, நிலைக்குத்தா பிரிச்சா சைன் தீட்டா. அதாவது எப்படி இப்ப இதுல வலுறேன்னா இந்த பிஏ வந்து நான் கிடையோட 60 பாகை
கிடையோட என்னது பி கொஸ் 60 கொஸ் 60 சரியா. இத வெளியே பிரிச்சா சைன் 60 பி சைன் 60. அப்ப பிரிக்கிற இது கொஸ் சைன் வரும் சரியா. அப்படி இல்லையண்டா என்னென்னு எழுதுனா நீங்க இந்தியால பக்கம் 90 இது 30 தானே சரியா. இப்ப இது ஒரு செங்குத்துல இது 60 ஆயிடுச்சா இது 30 ரைட்டா. ஒண்ட நம்ம இப்ப சேர்த்து அமர்த்தினவன்டா கொஸ் ரைட்டா. அது இப்ப இந்த கோணத்தை எடுங்களேன். இந்த கோணத்தை எடுத்து இப்ப இப்படி இருக்கு. இந்த கோணத்தை இப்படி இருக்கு. இதை நாங்க நிலைக்குத்தோட சேர்த்து அமர்த்தும் போது இந்த கோணத்தை தானே அமர்த்துறோம். இந்த கோணத்தை அமர்த்தினா அதை கொஸ்டின் எழுதுறது. இந்த கோணத்துல இருந்து விரிச்சு கொண்டு போனா அதை சைன் எழுது சரி. அது பிரிக்க கூறுகள் நீங்க படிச்சிருப்பீங்க மெக்கானிக்ஸ் 2 பேருமே படிச்சிருப்பீங்க. ஒன்று இப்படி இருந்தா ரைட்டா. இதுல 60 பாகையில் இருந்தா அந்த பி இது 30 பாகை தானே. நிலைக்குத்த நாங்க 30 கொஸ் 60 பி கொஸ் 30 எழுதலாம் ரைட்டா. அல்லது பி சைன் 60 எழுதலாம். இந்த கோணத்தை விட்டு விரிச்சு சைன்ல எழுதலாம் ரைட்டா. இந்த கோணத்தை அமர்த்தி நாங்க கொஸ்டின் எழுதலாம். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் நாங்க பி கொஸ் 60 எழுதலாம். அப்படி இல்லையா பி சைன் 30 இப்படியும் எழுதலாம் ரைட்டா. இந்த கேள்விக்கு இல்லாட்டியும் சில கேள்விகளுக்கு நீங்க நிலைக்குத்தாவும் பிரிக்க வேண்டி வரும், கிடையாவும் பிரிக்க வேண்டி வரும். அதனால நான் சொல்லிக் கொண்டு இப்படி எழுதலாம். இப்ப இந்த கேள்விக்கு எங்களுக்கு கிடையோட மட்டும் பிரிச்சா காணும் சரி. இந்த கேள்விக்கு நாங்க கிடையோட மட்டும் பிரிச்சா காணும். கோணம் இந்த இருக்கு. அப்ப இதை சேர்த்து அமர்த்தினா என்னண்டு வரும் எங்களுக்கு. இதுல என்னண்டு வரும் பி கொஸ் 60 ரைட். வெப்சம் நம்ம பாய்க்க போறோம். பி கொஸ் 60 அதே திசையில இருக்கு. பி கொஸ் 60 பாகை. வேற என்ன விஷயம் இருக்கு இந்த பாருங்க. இதுக்கு எதிர் அஞ்சாத இது 20 நியூட்டன் ஒரு விஷயம் இருக்கு. மைனஸ் 20 நியூட்டன் எம் 5 கிலோ ஏ தான் கண்டுபிடிக்கப்படும் சரியா. பி 50 நியூட்டன் சொல்லி இருக்கு ஏற்கனவே. கொஸ் 60 எவ்வளவு கொஸ் 60 எவ்வளவு உங்களுக்கு அந்த சைனு கொசுக்குரிய சார்ட் உங்களோட கோப்பி மட்டைகள்ல அதுல இருக்கு. அதை தயவு செய்து அதுல பாடமாக்கி கொள்ளுங்க ரைட். இது அரை மைனஸ் 5 ரைட்டா. இப்ப இது கொஸ் 60 அரை ரைட்டா. அப்ப இது எவ்வளவு 50 அரைவாசியா போயிருக்குன்னா 25 சரியா. மைனஸ் 20 தர 5 பிரிச்சு 5 கழிச்சு 5 5 சமன் 5 ஏ சமன் 1 அதாவது 5 இஞ்சால பிரிவடும் 5 5 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆறு முடுகள் ரைட்டா. 6 முடுகள் 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 விளங்கிட்டா. இதுல இதா இருக்கும் என்னடா. இதுல நிற தாக்கும் இது ஆர் சாக்கும். ஆனா நாங்க பாவிக்கிறது கிடையா. அப்ப நிலைக்குத்தா வார திசைகள் எல்லாத்தையும் புறக்கணிச்சுதான் செய்யும் ரைட். அது விளங்கிட்ட பிறகு நம்ம நிறையும் கவனிக்கல மறுதாக்கத்தையும் கவனிக்கலன்னு யோசிக்க கூடாது. நாங்க பாவிக்கிறது கிடையா. ஒருவேளை எக்ஸாம் நிலைக்குத்தா பாவிக்கப்பட்டா அப்பைக்குள்ளதான் இந்த நிறையும் ஆறும் தாக்க செல்லும். நாங்க பாவிக்கிறது இப்ப கிடை. அப்ப இந்த எக்ஸாம் கிடையா நிலைக்குத்து தேவை. ஓகே இது விளங்கிட்டு இந்த 1 மீட்டர் செகண்ட் பண்ணுன்றது 1 2 இந்த கேள்வி விளங்கிட்டா டாக்கான்னு போடுங்க. இல்ல பிள்ளையா நிறைய பேர் விட போட்டுருக்கீங்க. அவங்க எல்லாம் போடுங்க. ஓமா இல்லையா ஓகே. அடுத்து இன்னொரு கேள்வி எழுதுங்க. இந்த அழுத்தமான கிடையான தளத்தின் மீது 6 கிலோகிராம் 4 கிலோகிராம் திணிவுள்ள
அழுத்தமான கிடையான தளத்தின் மீது 6 கிலோகிராம் 4 கிலோகிராம் 6 கிலோகிராம் 4 கிலோகிராம் திணிவுள்ள இரண்டு திணிவுகள் ஒன்றொன்று தொடுகையில் இருக்கத்தக்கதாக அழுத்தமான கிடையான தளத்தின் மீது 6 கிலோகிராம் 4 கிலோகிராம் திணிவுள்ள இரண்டு திணிவுகள் ஒன்றுடன் ஒன்று தொடுகையில் இருக்கத்தக்கதாக வைக்கப்பட்டுள்ளது. பத்து நியூட்டன் விசையினால் 6 கிலோகிராம் திணிவை வந்து தள்ளினால் இந்த திணிவனையினுடைய ஆர்முடுகளையும் திணிவுகளுக்கிடையேயான மருந்தாக்கத்தையும் காண்க. அழுத்தமான கிடையான தளத்தின் மீது 6 கிலோகிராம் 4 கிலோகிராம் திணிவுள்ள இரண்டு திணிவுகள் ஒன்றுடன் ஒன்று தொடுகையில் இருக்கத்தக்கதாக வைக்கப்பட்டுள்ளன. 10 நியூட்டன் விசையினால் 6 கிலோகிராம் அதாவது 6 கிலோகிராம் தள்ளப்படுகிறது. 6 கிலோகிராம் திணிவு தள்ளப்படுகிறது. ஆர்முடுகளையும் திணிவுகளுக்கிடையேயான மருதாக்க விசையையும் காண்க. விஷயம் என்னண்டா, முதலாவது அதுல பாருங்க, அழுத்தமான கிடையானன்னு சொன்னாலே அங்க என்ன அர்த்தம்? அங்க உங்களுக்கு உராய்வு விசை இல்லைன்னு அர்த்தம். ரைட்டா? இப்படி ரெண்டு திணிவு அது ஒன்று 6 கிலோகிராம் ஒன்று 4 கிலோகிராம். W1 இப்படி அது வந்து இதுல வந்து மருதாக்காங்க தாக்கும். இங்கேயும் தாக்குதான் சமணம் எதிர்மான மருதாக்கம். இங்க வந்து 10 நியூட்டன் விசை கொடுக்குறான். சரியா? அப்ப இந்த இதனுடைய ஆர்முடுகளையும் இந்த ஆரையும் காண சொல்லியிருக்கான். சின்ன கேள்வி. நான் இன்றைக்கு செஞ்சு விட்ட எல்லாமே இப்போது வரைக்கும் சின்ன கேள்வி. ஒரு என்ன சொல்றது, பேசிக்கான கேள்விகள். ரைட். 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 எப்படின்னு பாருங்க. இது வந்து தொகுதி. ரைட்டா? அந்த தொகுதிக்கு நம்ம வந்து அதை சொல்ல ஆர்முடுகள் சம்பந்தமா திணிவுகளை சம்பந்தப்படுத்தி வந்தாலே எக்ஸாம் வேற வழி இல்லை. எக்ஸாம் கிடையாது. இந்த பக்கமோ நிலை குத்தாவோ அல்லது கீழ் நோக்கி ஏதோ ஒன்று போட்டா தான் வரப்போகுது. ரைட். இந்த கப்பிகள், இந்த திணிவு தொகுதிகள் இப்படி வார எல்லாத்துக்கும் நாங்க என்ன செய்யணும்டா, ஒரு கால் தொகுதிக்கு போடுறது. சரியா? தொகுதிக்கு எப்சமனமே போடுறது. பிறகு தொகுதியில இருக்கிற ஒரு பகுதியை எடுத்து எப்சமனமே போடுறது. போட்டு தீர்த்து விட்டா நமக்கு விட வந்து. அப்படிதான் நாங்க செய்யறது. கப்பி களியா இருந்தாலும் சரி, இந்த களிகளா இருந்தாலும் சரி, அப்படிதான் செய்யறது. வெரி குட். முகமட் மாசிஃபோ அவங்க விட சரி. ரைட். இப்ப வந்து தொகுதிக்கு எப்சமனமே எங்க போட போறோம்? இங்க நோக்கி தான் அது விச தொழிற்படுறால எப்சமனமே போட போறோம். ரைட்டா? இங்க அளவுகளை பாருங்க. இதை தவிர வேற ஏதாவது திசை இந்த திசை நோக்கி இருக்கா? இதுல 6 இஞ்சால் நோக்கி இருக்கு. ஆனா அதுக்கு எதிரான திசையில இஞ்சால் 6 இருக்கு. இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். எங்களுக்கு அப்ப இது குறிக்கப்பட வேண்டிய தேவையே வந்திருக்காது. ரைட்டா? அப்ப அதை நாங்க எடுக்க கூடாதான். அதை நாங்க இந்த தொகுதியை கருதும் போது தொகுதிக்கு விளைவுல சில பக்கத்துல ஒரு திசையுமே இல்லை. இந்த 10 நியூட்டனை தவிர. அப்ப 10
எம் வந்து தொகுதியினுடைய எம் வந்து எவ்வளவு? இது 6, இது 4, அப்ப 10. 6 முடுகள் கேள்வி. அப்ப ஒரு மீட்டர் செகண்ட் -2. சரியா? அடுத்தது 6 கண்டுபிடிச்சிருக்கின்றவர். அப்ப என்ன செய்யணும்டா, இப்ப தனித்தனியா போடுறது. கொஞ்சம் அந்த பொருளை தள்ளி வச்சு பாக்குறது. இது 6 கிலோவா? இதை விடுறேன்னா இது நிற ரைட். இப்ப பாருங்க, இதுலயும் அந்த 6 இருக்கும், இதுலயும் 6 இருக்கும். ரைட், 6. இதுல 10 நியூட்டன் தாக்க போகுது. சரியா? இப்ப நான் முதல் வந்து தொகுதிக்கு போட்டணும். ரைட்டா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த இந்த 10 கிலோகிராமுக்கு மட்டும் நான் போட போறேன். சரியா? இந்த 10 கிலோ, அல்லது நான் விருப்பப்பட்டா இதுக்கும் போடலாம். சரி, இதுக்கும் போடலாம். ரைட்டா? சரி, நான் முதல்ல இதுக்கு போட்டு காட்டுறேன். ரைட்டா? 10, அதாவது நம்ம எழுதணும். சரி, 6 கிலோகிராம். 6 கிலோகிராம் தெளிவுக்கு கண்டு போடணும். 6 கிலோகிராம் தெளிவுக்கு இந்த திசையில F சமன் MA. F சமன் MA. ரைட்டா? F சமன் MA. F வந்து எவ்வளவு? இது இருக்கு. ரைட். ஆனா இப்ப இந்த தொகுதியை நம்ம தனியா எடுக்கும்போது இந்த 6 கவனிக்கணும். ஏண்டா, இதுக்கு இஞ்சால பக்கம் இருந்தா தான் இது ரெண்டும் கேன்சல் ஆகும். ஆனா நாங்க பிரிச்சு எடுத்ததால கட்டாயம் இந்த 6 இருக்கும். விளங்கித்தானே? அப்ப எங்களுக்கு 10 மைனஸ் அந்த 6 MA. எம் வந்து இப்ப இந்த 6 கிலோவுக்கு தான் போடுறோம். அப்ப 6 ஏ வந்து எவ்வளவு? ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். தொகுதியின் இந்த தொகுதியே ஒரு மீட்டர் செகண்ட் -2 தான் அசைய போகுது. அப்ப இந்த 6 கிலோவும் அதே ஒரு மீட்டர் செகண்ட் -2 தான் அசைய போகுது. ரைட். அப்ப 6 இங்க 10 மைனஸ் 6. இந்த 6 இஞ்சால கொண்டு போங்க, இந்த 6 இஞ்சால கொண்டு வாங்க. கொண்டு எவ்வளவு? 6 சமன் 4 நியூட்டன். சரியா? 4 நியூட்டன். ரைட். இப்ப நான் சொல்றேன், 4 கிலோகிராம் திணிவுக்கு எப்சமனமே இந்த திசையில எப்சமனமே. சரி, எப்சமனமே போடும். ரைட் தானே? இந்த திசை, இந்த திணிவுக்கு என்ன? 6 மட்டும்தான் இருக்கு. ரைட், 6 மட்டும்தான் இருக்கு. இந்த வேற ஒரு திசையில் இந்த திசையில ஒன்றுமே இல்லை. ரைட்டா? எம் வந்து எவ்வளவு? 4. இந்த தொகுதிக்குள்ளதான் இது இருக்கு. அப்ப இது வந்து நான் ஒரு மீட்டர் செகண்ட் -2 தான் போகுது. ரைட். அப்ப என்ன விட? 4 நியூட்டன் விட. சரியா? இதையும் எடுக்கலாம், அதையும் எடுத்து செய்யலாம். உங்களுக்கு எதை எடுக்கிறது ஈஸின்றதை நீங்க கேள்வி செய்யறதன் மூலமா உங்களுக்கு எது, இதை எடுக்கிறதா இதை எடுக்கிறதா. இப்ப நிறைய விஷயத்த ஆகிக்கொண்டு இங்க 6 தான் கண்டுபிடிக்க போறோம். இங்கேயும் 6 தான் கண்டுபிடிக்க போறோம். இங்க இதுல ஒரு விசதாக்குது, இங்க இதுல ஒரு விசதாக்குது. அப்ப 2 விசை சம்பந்தப்படுத்தி கழித்தல் கூட்டல் வரப்போகுது. ஆனா இங்க இதே ஒரே ஒரு விசை மட்டும்தான் இருக்கு. அப்ப இதை இந்த தொகுதியை எடுத்தா நமக்கு டிரெக்டா விட வரும்ன்றதை விளங்கிக்கொள்ளும். அத உங்களோட கேள்வி செய்யற இந்த ஒரு 100 கேள்வி செஞ்சா தான் இப்படி ஒரு டக்குனு குயிக்கா நீங்க அதை பிடிப்பீங்க. எதுல இருந்து எதை எடுக்கலாம், எது ஈஸியானவே, எந்த தொகுதியை செலக்ட் பண்றது எடுப்பீங்க. விளங்கிடா? இது விளங்காதாக்கள், விளங்காதாக்கள் ஒரு கண்ணோண்டு போடுங்க. விளங்கினாக்கள் எஸ் போடுங்க. அடுத்த டைம் டைம் 50 ஆயிடுச்சு. ரைட். 50. அதையும் ஒரு கேள்வி, ஒரு கேள்வியோட செய்யலாம். ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி செய்யலாம். ரைட்டா? அடுத்த அடுத்த கிளாஸ்ல இப்படி கேள்விகள் இப்படி ஈஸியா இருக்கும்னு யோசிக்காங்க. அதாவது அடுத்த சனி நைட்டோ அல்லது அடுத்த பேப்பர் கிளாஸ்ல இப்படி கேள்வி ஈஸியா இருக்கும்னு நினைக்காதீங்க. இன்றையோட இந்த ஈஸி கணக்குகள் சரி. இன்றைக்கு சும்மா முதல் நாள் கஷ்டப்படுத்தக்கூடாது. உங்களோட பேசிக்கான புக்குகள்ல இருந்து எடுத்தது. சரி, அடுத்த 2வது கேள்வி. சரி, 2வது கேள்வியா கடைசி கேள்வி. ரைட், பாருங்க. கப்பி ஒன்று இருக்கு. ரைட்டா? கப்பி ஒன்றுல இதுல 4 கிலோ, இதுல 6 கிலோ. ரைட்டா? இந்த கப்பியினுடைய ஆர்முடுகள், கப்பி கையை விடுறாங்க. ஆர்முடுகள் என்ன? இந்த இலையில இருக்கிற இழுவை என்ன? இழுவையில எல்லா இழுவையிலையும் ஒரே தான் இருக்க போகுது. ரைட்டா? எல்லாரும் படிச்சிட்டீங்க இந்த பாடம். சின்ன கேள்வி. ரைட்டா? இந்த தொகுதியினுடைய, அதாவது ஆர்முடுகள் என்ன? இது என்ன? என்னது இழுவை? இழுவை என்ன?
ஓகே. சில ஆட்கள் இதுல நல்லா ஃபாஸ்டா இருக்கிறீங்க. ஆல்ரெடி இந்த கேள்வி செஞ்சுட்டீங்களா இல்லையா? நீங்க பார்த்திருப்பீங்க இந்த ஈஸி இது உங்களோட புக்குல இருந்து எடுத்த கேள்வி. ஏ 2 டி 50 2 நியூட்டனா? 6 முதல் 2 நியூட்டனா? வெரி குட். பாபம் சிலாக்கள் வெறும் நித்திர உள்ளதுக்கு மட்டும் இருக்காங்க. டி 50 நியூட்டன். டி 50 நியூட்டன்ன்றது சரியா பிள்ளையாங்க பாப்போம். ரைட். முதலாவது இதுல என்னென்ன விசைகள் இருக்கும்ன்ற நான் குறிச்சது விளங்கிட்டா. இதுல வந்து எம்ஜி இருக்கும். அதாவது எம்ஜின்றது 6 6G எம்ஜி. இதுலயும் எம்ஜி இருக்க போது அதாவது 4 ஜி நாங்க இப்ப ஜி என்ற வச்சுக்கொள்வோம். ரைட். அந்த கப்பிகளுக்கு ஜி என்ற வச்சு கடைசியா பிறகு இருக்கும். இது 6G. சரியா? மற்றது இதுல டி இருக்கும். இந்த இழுவையும் இருக்குங்க. அதே மாதிரி இதுலயும் இருக்கும் அந்த டி. சரியா? இதே மாதிரி இங்கேயும் இருக்கு டி. இதெல்லாம் கேன்சல் ஆகி அதில் இப்படித்தான் குறிக்கிறது. ரைட். இது இப்ப எந்த பக்கம் இப்படி கப்பி விட்டா எந்த பக்கம் போகும்? இப்படி 4 கிலோகிராம் பக்கம் போகுமா 6 கிலோகிராம் பக்கம் போகுமா? நிச்சயமா 6 கிலோகிராம் பக்கம் தான் பாருங்க. ஏன்னா இதான் பாரம் கூடுனா இப்ப 6 கிலோகிராம் பக்கம் தான் பாருங்க. 4 கிலோகிராம் மேல போகும். சரி. அப்ப 6 முடுகள் மேல் நோக்கி இருக்க போது இதுல 6 முடுகள் கீழ் நோக்கி இருக்க போது. ரைட். இப்ப இதுல 6 கிலோகிராமுக்கு ஒருக்கா போடும். சரியா? 4 கிலோகிராமுக்கு ஒருக்கா போடணும். எக்ஸாம் போட்டா எங்களுக்கு விட வந்துடும். இங்க தொகுதிக்கே போட்டு விட்டுட்டு அப்படி போய் செய்யறேன் இல்லை. ரைட்டா? ஒன்று 6 முடுகள் அங்க கிடக்கு, ஒன்று 6 முடுகள் இங்கே இருக்கு. அப்ப நாங்க ஒன்று 6 கிலோகிராம் போடுறது, அடுத்து 4 கிலோகிராம் போடுறது. ரைட். 6 கிலோ கீழ் நோக்கி 6 கிலோகிராம் திணிவுக்கு 6 கிலோகிராம் திணிவுக்கு எப்சமன் எம்பி. ரைட். ரைட். எஃப் கீழ் நோக்கி தான் போடுறோம். அப்ப 6G. ரைட்டா? 6G. வேற என்ன டி இருக்கு பாருங்க. இந்த 6 கிலோகிராம் டி மேல் நோக்கி இருக்கு. மைனஸ் டி சாமன் வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது எம். எம் வந்து 6. ஏ வந்து தான் கண்டுபிடிக்கும். ரைட்டா? இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்கலாமா? ஒன்றுமே ஒன்றுமே செய்யல. 6G மைனஸ் டி 2 6 ஏ இருக்கு. இதை வச்சு ஒன்றுமே செய்யலாம். சரின்னு சமன்பாடு இருக்கு. முதலாவது இருக்கு. ரெண்டாவது 4 கிலோகிராம் 4 கிலோகிராம் தெளிவுக்கு வந்து எப்சமனை மேல் யூஸ் பண்ண போறோம். எங்க எங்க மேல் நோக்கி ஏன்னா எப்சமனை மேல் நோக்கி போகும். சரி. இப்ப 4 கிராம் மேல் நோக்கி போறதால எப்சமனமே போட போறோம். போடுங்க. எஃப் வந்து எங்க வேற ஏதா இருக்கா? டி இருக்கு மேல் நோக்கி. டி மைனஸ் கீழே இருக்கு பாரு. கீழே இருக்கு எம்ஜி. இப்போ 4Gன்றது அதனாலதான் நான் மைனஸ்ல போடுறேன். எம் வந்து 4 ஏ தெரியா 2 சமன்பாடு. இப்ப இது 2ஐயும் வச்சு ஏதாவது செய்யலாமா? இங்க டி இருக்கு. இங்க டீக்கு முன்னால பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப முதலாவது 2 சமன்பாட்டை கூட்டினா ஏதோ ஒன்று இல்லாம. அப்ப முதலாவது சமன்பாட்டை 2வது சமன்பாட்டை கூட்டும் போது எங்களுக்கு என்ன வரப்போகுது? 2 டீயும் வெட்டுப்பட்டு கூட்டுறீங்க கூட தெரியும் தானே உங்களுக்கு. அது 4 காட்டுது. இதை கூட்டுனீங்கன்னா என்ன வர மாட்டாங்க? 2G சமன் 10 10 என்னன்னு வரப்போகுது? 10 ஜி என்ன 10 அஞ்சு வச்சு ஜியை பாருங்க. இப்ப ஏ தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. 2Gக்கு 10. சரியா? ஜி என்ற அவ்வளவு நம்ம பெரும்பாலும் 10 தான் எடுக்கிறது. சரியா? அவன் 10ஐயும் 10ஐயும் வெட்டினா 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆர். ரைட்டா? சில வேளை ஜி வந்து 9.8 செகண்ட் மைனஸ் 2. சரி. 9 நியூட்டன் நியூட்டன் தந்தா நீங்க அதற்காக பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? சில நேரம் ஜி 9 சட்டுன்னு தரலாம். அந்த கேள்விக்கு மட்டும் அப்படி தராட்டி 10 பாவீங்க. சரி. ஓகே. இது விளங்கிட்டான் இந்த 6 முடிவுகள் கண்டது. 6 முடிவுகள் கண்டது.
இது ஆறு முடிவில் கண்டாச்சு. இப்ப தீய கண்டுபிடிக்கணும். சரியா? தீய கண்டுபிடிக்கணும். எங்கேயாவது ஒரு சமன்பாடுல போட்டா தீ வரப்போம். ரெண்டாவது சமன்பாடுல போட போறோம் பாரு. ரெண்டாவது சமன்பாடுல டி மைனஸ் 4 டி வந்து 10 தானே, 10 4 4 ஏக்கு பதிலா எவ்வளவு? ரைட்டா? டி 4 10 40 4 2 8. இந்த மைனஸ்ல இருக்குது அங்கால போனா டி சமன் 48 நியூட்டன். டி எவ்வளவு? 48 நியூட்டன். இப்ப எல்லாம் சரியா விட ஓட்டிங்க, அப்போது எல்லாம் பிள்ளைய விட ஓட்டிங்க. 50 50 50. சரியா? ரைட், ஓகே, ரைட். இதுல இது வந்து கொஞ்சம் பேசிக்கா நான் வந்து ரிசோர்ஸ் புக்ல அங்க இங்க இருந்த புக்குகள் எடுத்து போட்டது. இது வந்து எல்லாரும் ஸ்டார்ட்ல விளங்கி கொள்ளணும். ரைட்டா? இந்த விசைகளுக்குள்ளேயே, சரி, அந்த விசைகளுக்குள்ளே அடுத்த பேப்பர் கிளாஸ்ல இந்த விசைகளுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் காடான கேள்வி செய்யும். காடான ஒரு 10 கேள்வியோ, ஒரு 10 கேள்வி பார்ப்போம். சரியா? விசைகளுக்குள்ளேயே நல்ல ஹார்டான கேள்வி. அதாவது தயவு செய்து போய் நீங்க அடுத்த கிளாஸ் வரும்போது விசைகள், அந்த விசை அது இந்த பாடம் இருக்குதானே, இது கப்பி, மற்றது நேர்கோட்டு, இதுகள் நேர்கோட்டு சாம்பாடு, மற்ற இந்த விசைகளை வச்சு பயன்படுத்தி செய்யற நீங்க எல்லாத்தையும் வடிவா படிங்க. வடிவா படிச்சுட்டு அடுத்த பேப்பர் கிளாஸ் வாங்க. நல்ல ஹார்டான கேள்வி, அதாவது அப்படி ஒரு கேள்வி செஞ்சீங்கன்னா நீங்க அதுக்கு பிறகு பாஸ் பேப்பர்ல எக்ஸாம்ல என்ன கேள்வி வந்தாலும் இந்த விஷயங்களுக்குள்ள செய்யக்கூடிய மாதிரி கேள்வி ஒரு 10 கேள்வி செய்யும். ஸோ நீங்க படிக்காம வந்தா விளங்காது, கட்டாயம் படிக்காம வந்தா விளங்காது. அப்ப அதனால கொஞ்சம் ரெடி ஆகி வாங்க. நானும் வந்து நல்ல கேள்வி எடுத்து வைக்கிறேன், செய்வோம் அடுத்த அடுத்த கிளாஸ். அதோட முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த சாப்டர் போகலாம். ரைட்டா? இப்ப இன்றைக்கு படிப்பிச்சதுல எதுவும் விளங்காம இருக்கா? இப்ப இன்றைக்கு நான் பேசிக்கான கேள்விகளை தான் எடுத்தேன். அவ்வளவு பெருசா நான் எடுக்கல. அப்ப இந்த கிளாஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு இன்னொன்று சொல்லிக் கொள்றேன் என்னன்னா, இப்ப நீங்கள் யாரும் ஒரு சில ஆட்கள் வந்து ஒரு பாஸ் பண்ற கட்டத்துல இருப்பீங்க. இப்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, 15 தொடக்கம் எப்பவுமே 15 தொடக்கம் ஒரு 25 30, இந்த 15 தொடக்கம் 30 எடுக்கிற ஆட்கள் நீங்க உங்களுக்கு ஒரு இப்போதைக்கு நீங்க ஒரு பாஸுக்கு அல்லது சிக்கு மூவ் ஆகணும்னா நீங்க கொஞ்சம் தனிப்பட்ட கவனத்துக்குள்ள போகணும். ஒரு ஒரு சேர்ட்டையோ அல்லது யார்ட்டையோ தனிப்பட்ட கவனத்துக்குள்ள போகணும். நீங்க என்னட்ட வாங்கணும்னு சொல்லல, எங்கேயோ ஒரு சேர்ட்ட கொஞ்சம் தனிப்பட்ட ரீதியில ஒரு போங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து நீங்க போய் ஒரு தனிப்பட்ட கவனத்துக்குள்ள படிச்சா தான் இங்க இருந்து இங்க புஷ் ஆகலாம். ரைட்டா? கஷ்டம் அல்லது. அப்ப தயவு செய்து நீங்க படிங்க. மற்றது ஏபி ஏபி எடுக்கிறார்கள் கரெக்டா என்சிக்கு டார்கெட் பண்ணுங்க. என்சிக்கு நான் உங்களுக்கு உடைச்சுட்டார் படிவா. இந்த ஃப்ரீ கிளாஸஸ் முடிஞ்சாலும் நான் அதுக்கு கண்டினியூ பண்ணுவேன். நீங்க எதுக்கும் நம்பர் கேட்டுருக்கீங்க. இப்ப இன்ஸ்டிடியூட் நம்பர் வந்து 070 78 99 312. இது இன்ஸ்டிடியூட், ரைட்டா? கிரைம் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் நம்பர். இதுல நார்மல் நம்பர் வேலை செய்யாது, கொஞ்சம் போன் இஷ்யூவால கிடக்கு. நார்மல் நம்பர் கையிலோட வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணீங்களா இதுலயும் எனி டைம் ரிப்ளை வரும். ரைட்டா? இதுலயே இதுலயே நீங்க போட்டு எடுத்தீங்கன்னா இது எந்த நம்பர், ரைட்டா? இது பர்சனல் நம்பர். இது உங்களுக்கு இப்ப என்ன சொல்றது, எதுவும் தேவைப்பட்டாலும் இது செஞ்சா நீங்க இதுக்கு எடுக்கலாம். ரைட்டா? இது எந்த நம்பர், ரைட்டா? இது வந்து இன்ஸ்டிடியூட் நம்பர். உங்களுக்கு கிளாஸ் எதுவும் தேவைப்பட்டா நீங்க எனக்கு வந்து கொஞ்சம் டைமும் பிரச்சனை. ரைட்டா? அப்ப அதனால நீங்க கிளாஸுகள் அப்படி இப்படி இருந்தா நீங்க கதைங்க எதுவும் இந்த பாஸ் பண்ற ஆக்கள் அப்படி இப்படி ஆக்கள் இருந்தா நீங்க குரூப் கிளாஸ் தேவைப்பட்டுதுன்னா கதைங்க. நான் ஒரு டைம் அரேஞ்ச் பண்ணி தாரேன், செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்டா? ரைட். இவ்வளவுதான். வேற எந்த கிளாஸ் விளங்கிட்டு தானே, கிளாஸ் விளங்கிட்டா இல்லையான்னு போட்டுட்டு போடுங்க, சட்டில போடுங்க, அதோட முடிக்கும். இன்னொரு நாள் மைக் ஓகே தான் இன்னைக்கு. மைக்கும் இதுகள் போட்டெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா ஓகே. ஆமாண்ணா.